ஹலோ மக்களே! வெல்கம் டூ கோலாறு கமெண்ட்ரி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான 18+ அண்ட் ரொமான்ஸ் அனிமேவ பத்தி தான் பார்க்க போறோம். இது வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல சாட்டோங்கிற பையன் மரத்து மேல ஏறி வண்ட புடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா ஒரு லைட் வெளிச்சம் வருது. அத பார்த்து பயந்து போய் கீழ விழுந்துடுறான். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் செக் பண்றான். அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ணும் வயசான ஆளும் வெளியே வராங்க. ஹே, நீங்க யாரு? ஏலியன்ஸான்னு கேக்குறான். இல்ல, என்னோட பேரு ஹிமே. இப்போதைக்கு அதை மட்டும் தான் சொல்ல முடியும். நீ எங்களை பார்த்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணா நான் உன் கூட கடைசி வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்றா. சாட்டோக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிருது. அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே 10 வருஷங்கள் கடந்து போயிருது. ஹிமேவும் சாட்டோவும் டீனேஜ் பசங்களா வளர்ந்துருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாட்டோ இருந்துட்டு நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டேன்னு சொல்றான். ஆமா, நான் ஒரு பிரின்சஸ்ங்கிறதுனால பியூட்டிலையும் ஸ்ட்ரென்த்லயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். நீ இன்னும் அந்த பிரின்சஸ் ஸ்டோரியே விடலையான்னு கேட்கறான். ஹிமே இருந்துட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அவன் கன்னத்துல ஒட்டி இருந்த சாப்பாடை எடுத்து அப்படியே மெதுவா சாப்பிடுறா. அதை பார்த்த உடனே ஹீரோ பொங்கி எழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் வெளியே வந்து ஹிமேவோட தாத்தாக்கு பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. வர வழியில ஹீரோ அவ கழுத்துல போட்டிருக்க ரிங்க பார்த்துட்டே நடந்து வரான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. சின்ன வயசா இருக்கும்போது ஹிமே இருந்துட்டு இந்த ரிங் எனக்கு ரொம்ப முக்கியமானது, நான் மேரேஜ் பண்ணிக்க போறவங்களுக்கு தான் இதை கொடுக்க போறேன். சரி ஓகே, பெருசானதுக்கு அப்புறம் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்குவியான்னு கேட்கறா. கண்டிப்பா பண்ணிக்குவேன்னு சொன்னதை சாட்டோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹிமே இருந்துட்டு ஹே, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க, இந்த ரிங் எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறா. சின்ன வயசுல நாங்க பேசினதை அவ மறந்துட்டா போலன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஹிமே தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா. எப்படிப்பா நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வரன்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. நான் ஒரு பிரின்சஸ், அதனால எப்பவுமே ஸ்மார்ட்டா தான் இருக்கணும்னு சொல்றா. எந்த நாட்டுக்கு நீ ராணியாக போறன்னு கேட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு அட கடவுளே, சம்மர் பிரேக் வரப்போது, எனக்கு இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சாட்டோ, நீ எல்லாம் கொடுத்து வச்சவன்டா, உனக்கெல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு செமையான பொண்ணு கிடைச்சிருக்கான்னு சொல்றான். டேய், நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ கேக்குறான். அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரியே நடிக்காத, நான் ஹிமேவை பத்தி தான் பேசுறேன். நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வரும்போது எப்பவும் ஒன்னா தானே வரீங்கன்னு கேக்குறான். அடே அடே, அவன் பக்கத்து வீட்டுல இருக்காடா, அதனாலதான் சேர்ந்து வரோன்னு ஹீரோ சமாளிக்கிறான். அப்ப அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு ஈவினிங் கோவிலுக்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு போலான்னு ஹிமே டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. சாட்டோவும் சொன்ன மாதிரியே அங்க வந்து சேர்ந்துடுறான். பார்த்தா ஹிமே யுகாட்டாங்கிற ட்ரெஸ் போட்டு செம கியூட்டா நிக்கிறா. ஹே, என்ன அப்படி பாக்குற, சரி ஓகே என் பின்னாடியே வான்னு கூட்டிட்டு போறா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசா இருக்கும் போது சம்மர் ஃபெஸ்டிவல் அப்ப நான் தொலைஞ்சு போயிட்டேன். நீ தான் என்ன கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வந்து என் கையை பிடிச்சுக்கிட்ட, அப்பெல்லாம் நீ எனக்கு ஹீரோவா இருந்தன்னு சொல்றா. சரி ஓகே, இப்ப எப்படி இருக்கேன்னு சாட்டோ கேக்குறான். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறா. முன்னாடி இருக்க ஒரு சாக்லேட் கடைக்கு வந்து சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டே நடந்து வரா. அங்க இருக்க ஒரு பெரிய பொம்மையை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. எனக்கு எப்படியாச்சும் இதை வாங்கி கொடுன்னு கேக்குறா. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றான். கன்னை வச்சு குறி பார்த்துட்டே இருக்கான். ஷூட் பண்ணும்போது அந்த புல்லட் எங்கெங்கயோ போய் கரெக்டா அந்த பொம்மை மேல பட்டு கீழே விழுந்துருது. ஹிமே அதை பார்த்து ஹாப்பி ஆயிடுறா. அந்த பொம்மையை வாங்கிட்டு ரெண்டு பேரும் யாருமே இல்லாத அமைதியான பிளேஸ்ல வந்து நிக்கிறாங்க. சாட்டோ இருந்துட்டு சூப்பர், இதான் நல்ல சான்ஸ், பேசாம இவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஸ்டார்ட் பண்றான். அப்ப அங்க பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஹிமே இருந்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு, உன் கூட சேர்ந்து பாக்குறதுல சந்தோஷம் சொல்றா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல, நானும் என்னோட தாத்தாவும் ஊரை விட்டு போக போறோம்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு மனசு உடஞ்சு போயிருது. எப்ப போறீங்கன்னு கேக்குறான். நாளைக்கு தான் போறோம்னு சொல்றா. நீ இது வரைக்கும் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உன் கூட சேர்ந்து வான வேடிக்கை பார்த்த விஷயத்த நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், குட் பைன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள ஓடிடுறா. சாட்டோ படுத்திருக்கான். ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு லைட் வெளிச்சம் வருது. வெளியே வந்து எட்டி பார்க்கறான். இது எனக்கு தெரியும், நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இப்படிதான் வந்துச்சுன்னு சொல்றான். இனிமே அந்த போர்ட்டலுக்குள்ள போகும்போது வெயிட் பண்ணு, போகாதன்னு கத்திட்டே ஓடி வரான். இது உனக்கு ஞாபகம் இருக்குதுன்னா கண்டிப்பா நீ புரிஞ்சுக்குவ, நான் ஒரு பிரின்சஸ், என்னோட வீட்டுக்கு போயாகணும், எனக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. நான் உன்னை விட்டு கொடுக்க போறதில்லன்னு சொல்லிட்டு சாட்டோவும் வேகமா ஓடி வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள ஜம்ப் பண்ணிடுறான். அங்க ஆல்ரெடி ஹிமேக்கும் பிரின்ஸ் ஆஃப் கிசாரஸ்க்கும் நடுவுல மேரேஜ் ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்க இருக்கேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது நீ யாருன்னு கேக்குறாங்க. ஹிமே பின்னாடி திரும்பி பார்த்து ஷாக் ஆயிடுறா. அப்ப சடனா ஒரு மான்ஸ்டர் என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஹிமேவோட தாத்தா முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவரையும் அடிச்சு தள்ளி விட்டுருது. லைட்டோட பவர் இருந்தாதான் இதை டிஃபீட் பண்ண முடியும், நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா பிரின்ஸ் ஆஃப் கிசாரஸ மேரேஜ் பண்ணுன்னு கத்துறாரு. அந்த மான்ஸ்டர் ஹீரோவை அட்டாக் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருது. ஹிமே மனசு கேட்காம ஓடி வந்து சாட்டோவை கிஸ் பண்ணிடுறா. அவங்க ரெண்டு பேத்துக்கும் பாண்டிங் ஏற்பட்டு ஹிமே வச்சிருந்த மோதிரம் ஹீரோவோட கைக்கு டிரான்ஸ்பர் ஆயிருது. நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் ஆஃப் கிசாரஸ் ஸ்வாட தூக்கி போடுறான். ஹீரோ அதை பிடிச்சி இது உண்மையான ஸ்வாடா, இதை வச்சு என்ன செய்யறதுன்னு கேக்குறான். அப்ப சாட்டோ கையில போட்டிருந்த மோதிரம் அந்த ஸ்வாடுக்கு லைட் பவரை கொடுக்குது. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அந்த மான்ஸ்டரை ரெண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிடறான். அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ டயர்ட் ஆகி மயங்கி விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்து நான் எங்க இருக்கேன்னு கேக்குறான். நம்ம இப்ப கேஸ்டல் பெட்ரூம்ல இருக்கோம்னு ஹிமே சொல்றா. என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன், நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே வெக்கப்பட்டு திரும்பிக்கிறான். அப்படின்னா ஹிமேக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கான். நீ இங்க வராம இருந்திருந்தா நான் அந்த பிரின்ஸை மேரேஜ்
மேரேஜ் பண்ணிருப்பேன். அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா உன்னை பத்தி எல்லாமே தெரியும். அதான் உன்னை சூஸ் பண்ணேன்னு சொல்றா. ஹிமேவோட தாத்தா இருந்துட்டு வாங்க உங்களை பாக்குறதுக்காக மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி விடுறாரு. ஹீரோ அவங்கள பார்த்து வாயடைச்சு போய் அமைதியா நிக்கிறான். ஹே என்ன அப்படியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுன்னு சொல்றாரு. எல்லா மக்களும் ரிங் கிங்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. ஆமா என்னோட பேரு சாட்டோ, நான் தான் உங்க ரிங் கிங், நான் வேற உலகத்துல இருந்து வந்திருக்கேன், கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன்னு சொல்றான். அவசரப்பட்டு வாயை விட்டமோன்னு ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும் போது ஃபீல் பண்றான். அப்ப ஹிமே அங்க வந்துடுறா. ஹே நீ இங்க என்ன செய்யறன்னு கேக்குறான். என்னையும் உன் கூட சேர்ந்து குளிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை சூஸ் பண்ணிருக்க கூடாது, இதான் என்னோட உலகம், ஆனா உனக்குன்னு தனியான உலகம் இருக்குன்னு சொல்றான். சாட்டோ இருந்துட்டு பரவாயில்ல நானும் இங்கே இருந்துக்கிறேன், நேத்து அந்த டிராகன் உன்னை அட்டாக் பண்ண வரும்போது எனக்கு உயிரே போச்சு, உன்னை காப்பாத்துவேன்னு நான் சின்ன வயசுல ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன், அதனால உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்றான். திடீர்னு அபாய ஒலி அடிக்கிற சவுண்டு கேக்குது. என்னாச்சுன்னு பதறி போய் சாட்டோ எந்திரிச்சு நிக்கிறான். அவன் ட்ரெஸ் போடாம இருக்கத பார்த்து ஹிமே பயந்து கத்துறா. அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து நிக்குது. ரெண்டு பேரும் ஓடி வராங்க. சோல்ஜர்ஸ் இருந்துட்டு நீங்க தான் எப்படியாச்சும் எங்களை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. என்ன பேசுறீங்க, சாட்டோக்கு சண்டை போடவே தெரியாதுன்னு ஹிமே சொல்றா. இப்ப வேற ஆப்ஷன் இல்ல, ரிங் கிங் அவரோட கடமையை செஞ்சுதான் ஆகணும்னு தாத்தா சொல்றாரு. ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோடாலியை வாங்கிட்டு நிக்கிறான். அதுலயும் லைட் உருவாகுது. இது ஹிமேவோட உலகம், நான் எப்படியாச்சும் இதை காப்பாத்துவேன், என்னால முடிஞ்சதை பண்ணுவேன்னு சொல்றான். டக்குன்னு ஓடி வந்து அவ கிஸ் பண்ணிடுறா. அவனோட பவர் இன்னும் பூஸ்ட் ஆகுது. ஒரு மான்ஸ்டர் வேலை பார்க்குற பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஹீரோ வந்து ஒரே வெட்ல அதோட கதையை முடிச்சிடறான். எப்படி என்னோட பவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு காரணம் ஹிமே கொடுத்த கிஸ் தான். உங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்க பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும்னு தாத்தா சொல்றாரு. ஆமா நீங்க இந்த உலகத்துல பவர்ஃபுல்லான ஆளா, உங்க பேரு சேஜ் அஸ்பாரகஸோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு ஹீரோ கேக்குறான். இல்ல அது சேஜ் அலபாஸ்டர்னு சொல்றாரு. அப்ப ஒரு மான்ஸ்டர் அங்க வந்து ஹீரோ கையில இருக்க மோதிரத்தை குறி வச்சு கீழே பறந்து வருது. அதை சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு சாட்டோ செம ஃபாஸ்டா ஓடி வரான். ஆனா அந்த மான்ஸ்டர் விண்டு பவரை யூஸ் பண்ணி ஹீரோ அடிச்சு தள்ளி விட்டுருது. அவன் கையில இருந்த வெப்பனும் டேமேஜ் ஆயிருது. சீக்கிரமா எந்திரிச்சு ஓடிவான்னு அலபாஸ்டர் சொல்றாரு. அது என்னது, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு ஹீரோ கேக்குறான். அது அபேஸ் கிங்கோட நைட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதால மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. பின்னாடி விடாம ரெண்டு மான்ஸ்டர் அவங்கள துரத்தி வந்துட்டு இருக்கு. தாத்தா ஜம்ப் பண்ணி வந்து பெரிய பாறையை கிரியேட் பண்ணி அதுங்களை தடுத்து நிப்பாட்டுறாரு. வா இதை நீங்க எப்படி பண்ணீங்கன்னு கேக்குறான். நான் எலமெண்ட்டை எனக்கு தகுந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்கிட்டேன், இதுவும் ஒரு மேஜிக் தான், சரி ஓகே வா போலான்னு கூப்பிடுறாரு. முன்னாடி அந்த நைட்டு வந்து நிக்குது. போச்சு நம்ம கதை முடிய போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரின்ஸ் ஆஃப் கிசாரஸ் ஜம்ப் பண்ணி வந்து அது மேல துணியை போத்தி விட்டு அப்படியே நெருப்பை கொளுத்தி விட்டுறான். என் பின்னாடியே வாங்க வண்டி ரெடியா இருக்குன்னு கூப்பிடுறான். வந்து பார்த்தா ஹிமேவும் அங்கதான் இருக்கா. உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு கேட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா உங்க பேர் என்னன்னு ஹீரோ கேக்குறான். மறுமறு கிசாரஸ், நான் தான் கிசாரஸ் நாட்டோட ரெண்டாவது பிரின்ஸ்னு சொல்றான். என்னது மறுமறு மார்கரிட்டாவான்னு கேக்குறான். உனக்கு கஷ்டமா இருந்தா நீ என்ன மார்ஸ்னே கூப்பிட்டுக்கலாம்னு சொல்றான். நாட்டு மக்களுக்கு என்ன ஆகும்னு சாட்டோ கேக்குறான். அலபாஸ்டர் இருந்துட்டு அபேஸ் கிங்குக்கு ரிங் கிங் மேலதான் டார்கெட், நீ அங்க இல்லன்னு தெரிஞ்சா மான்ஸ்டர்ஸ் கிளம்பி போயிரும், அப்படி இல்லைன்னா அதிகமான டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம எதுக்காக தப்பிச்சு போயிட்டு இருக்கோம், அதை போய் டிஃபீட் பண்ண வேண்டியதானு கேக்குறான். அதுக்கு உனக்கு பவர் பத்தாதுன்னு சொல்றாரு. நான் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு என்ன செய்யணும்னு சாட்டோ கேக்குறான். மிச்சம் இருக்க 4 ரிங்ஸையும் நீ கலெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. என்ன பேசுறீங்க, இதெல்லாம் வெட்டிங் ரிங்ஸ் ஆச்சுன்னு ஹீரோ கேக்குறான். ஆமா நீ இந்த உலகத்துல இருக்க 5 பிரின்சஸ மேரேஜ் பண்ணி அவங்க கிட்ட இருக்க ரிங்ஸை வாங்கினா மட்டும்தான் 5 எலமெண்டோட பவர் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. என்னால முடியாது, நான் ஆல்ரெடி ஹிமேவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சாட்டோ சொல்றான். இது ரிங் கிங்கோட கடமை, இதை நீ செஞ்சுதான் ஆகணும்னு அலபாஸ்டர் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஒரு வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியும் டார்க்னஸ் இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சிச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் ரிங் கிங் வந்து 5 பிரின்சஸ மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க ரிங்ஸை வாங்கி 5 எலமெண்ட்டை யூஸ் பண்ணி டார்க் லார்ட சீல் பண்ணி வச்சாரு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 பிரின்சஸும் அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அந்த டார்க் லார்டு சீலை உடைச்சிட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீ தான் அந்த ரிங் கிங் வேலையை கண்டினியூ பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. ஓகே நான் என்னால முடிஞ்சதா பண்ணுவேன்னு சாட்டோ சொல்றான். ஹிமேவும் சாட்டோவும் ரூமுக்கு வந்துடுறாங்க. அவனுக்கு முதுகு வலிக்குதுன்னு சொல்றான். அவ ஷர்ட்டை கலட்டுறா. பார்த்தா சண்டை போட்டதுல அவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் உன்னை மேரேஜ் பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டே ஹிமே அங்க இருந்து ஓடிடுறா. ஹீரோவும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கும் போது அங்க மார்ஸ் நிக்கிறத பாக்குறான். ரிங் கிங்கோட பதவி ரொம்ப டிஃபிகல்ட் ஆனது, சொல்ல போனா எனக்கு ரிங் கிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்ல, ஹிமே உன்னை சூஸ் பண்ணதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றான். நீ பிரின்சஸ் தானே தேடி வந்த, அவ கார்டன் பக்கமா ஓடுனா போய் பாருன்னு சொல்றான். சாட்டோ அவளை கண்டுபிடிச்சறான். ஹிமே தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இங்க பாரு நான் உன்னை லவ் பண்றேன், இது நானா எடுத்த முடிவு, இதுல ஓன் தப்பு எதுவுமே கிடையாது, சோ நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றான். இருந்தாலும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் தான் ரிங் கிங், அவர் எப்ப பார்த்தாலும் ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும், அதுல காயங்கள் ஏற்படுறத என்னால தாங்கவே முடியாதுன்னு ஹிமே சொல்றா. சாரி என்ன மன்னிச்சிரு, நான் என்ன பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சாட்டோ சொல்றான். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன ஒய்ஃபா ஏத்துக்குவியான்னு ஹிமே கேக்குறா. ஹீரோவும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 பேரும் ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில அலபாஸ்டர் இருந்துட்டு உங்க ஃபர்ஸ்ட் நைட்டு எப்படி போச்சுன்னு கேக்குறாரு. ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் சுத்த வேஸ்ட், உங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் நல்லா இருந்தாதான் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. மார்ஸ்
அவங்களுக்காக புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை வாங்கி 2 பேரும் போட்டுக்கிறாங்க. சரி ஓகே கிளம்புங்க, நம்ம இப்ப எல்ஃப் கிங்டமான ரோம்காக்கு போக போறோம்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த கிங்டமை பாதுகாக்கிறதுக்காக காத்தே சூறாவளியா மாறி சுத்திட்டு இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களான்னு ஹிமே கேக்குறா. அலபாஸ்டர் இருந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், இது ஒரு விண்டு கிங்டம், அப்பெல்லாம் இந்த காத்து இங்க இல்லையேன்னு சொல்றாரு. பின்னாடி ஒரு பெரிய பீஸ்ட் வந்து நிக்குது, இதுவும் அபேஸ் கிங் அனுப்பி வச்ச மான்ஸ்டரான்னு ஹீரோ கேக்குறான். இல்ல இது சாதாரண கரடி மாதிரி தான் சொல்றாரு. ஓ அப்படியான்னு கேட்டு சாட்டோ பக்கத்துல போய் வம்பிழுக்கிறான். அது பயங்கரமா டென்ஷன் ஆகி துரத்த ஆரம்பிச்சிருது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு 4 பேரும் வேகமா ஓடி வராங்க. முன்னாடி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, யாரோ இந்த பக்கமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் அதுக்குள்ள போயிடுறாங்க. அந்த கரடி சூறாவளியில மாட்டி பறந்து போயிருது. எல்ஃப் நாட்டோட சோல்ஜர்ஸ் வந்து நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நான் தான் ரிங் கிங், உங்க பிரின்சஸ பார்க்க வந்திருக்கேன்னு சாட்டோ சொல்றான். ஓ அப்படியா, சரி ஓகே, என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. எல்ஃப் பிரின்சஸ் பார்க்க எப்படி இருப்பான்னு தெரியலையேன்னு ஹிமே யோசிச்சுட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் சரி, நான் இந்த உலகத்தை காப்பாத்த போறேன்னு சாட்டோ சொல்றான். டோர் மெதுவா ஓபன் ஆகுது, உள்ள யாரையுமே காணோம். ஹிமே இருந்துட்டு ஹே அவ அந்த சேர் பின்னாடி ஒளிஞ்சிருக்கான்னு சொல்றா. நீங்க தான் அந்த ரிங் கிங்கான்னு எல்ஃப் பிரின்சஸ் கேக்குறா. ஆமா நான் தான் அது, என்னோட பேரு சாட்டோ, நான் வேற உலகத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றான். எனக்கு ஒரு டவுட், உங்க 2 பேத்துக்கும் நடுவுல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சான்னு கேக்குறா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கலன்னு ஹிமே கத்துறா. என்னால யாரையும் கிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்ஃப் பிரின்சஸ் அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தவன் வந்து அவ இந்த பேலஸை விட்டு வெளியே போனதே கிடையாது, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, நீங்க நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்றான். நீ யாருன்னு சாட்டோ கேக்குறான். என்னோட பேரு ஜேடு ரோம்கா, நான் தான் இந்த எல்ஃப் நாட்டோட இளவரசன்னு சொல்லிட்டு ஹீரோவை கைது பண்ண உத்தரவு கொடுக்குறான். சோல்ஜர்ஸ் வந்து அவனை இழுத்துட்டு போறாங்க. நாங்க ரிங் கிங்கை விசாரிக்கிறதுக்காக கஸ்டடியில எடுத்திருக்கோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றான். அதை பார்த்து ஹிமே பயந்துடுறா. ஹீரோவை கொண்டு வந்து ஜெயில போட்டிருக்காங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்குறான். ஜேட் இருந்துட்டு என்னோட தங்கச்சி நெஃப்ரிட்டிஸ் ஏஞ்சல் மாதிரி, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ ஒரு சின்ன பொண்ணு தான், வெறும் 54 வயசு தான் ஆகுது, அவ மெச்சூர் ஆகுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றான். என்னது 54 வயசான்னு கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா நீ இன்னும் 80 வருஷம் வெயிட் பண்ணா மட்டும்தான் நெஃப்ரிட்டிஸை மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஜேடு கிளம்பிடுறான். அடே உங்களுக்கு வயசாகாது ஓகே, ஆனா நான் 80 வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்பனான்னு தெரியல, திறந்து விட்டு போங்கடான்னு கத்துறான். ஒரு சோல்ஜர் இருந்துட்டு நீங்க செய்யறது கரெக்டான்னு கேட்கறான். எனக்கு அந்த அபேஸ் கிங்கை பத்தி கவலையே இல்ல, நம்மளை இந்த சூறாவளி காப்பாத்தும், நம்ம அந்த விண்டு ரிங்கை மட்டும் பாதுகாத்தா போதும்னு ஜேடு சொல்றான். அப்படியே 3 நாட்கள் கடந்து போயிருது. ஹீரோ அடைச்சு வச்சிருக்க ஜெயிலுக்குள்ள ஒரு லேடி வந்து நீதா ரிங் கிங்கான்னு கேக்குறாங்க. நீங்க யாருன்னு ஹீரோ கேக்குறான். அவங்க வாயை மூடி சத்தம் போடாத, நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன், நீ அந்த ரிங்ஸ் எல்லாம் வச்சு என்ன செய்ய போறன்னு கேக்குறாங்க. இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர போறியா, இல்ல அதிக சக்திகள் வேணும்னு ஆசைப்படுறியா, இல்ல 5 அழகான பிரின்சஸ மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இப்படி செய்றியான்னு கேக்குறாங்க. சாட்டோ இருந்துட்டு வாயை மூடுங்க, எனக்கு தேவையான எல்லாமே ஹிமேவை சந்தோஷமா வச்சுக்கணும், அவ கூட சேர்ந்து ஹாப்பியான வாழ்க்கையை வாழணும், அவ்வளவுதான் சொல்றான். நீ ரொம்ப வினோதமானவனா இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி ஓகே என் கூட வான்னு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க விண்டு டெம்பிளுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்கதான் நீ கேட்ட விண்டு ரிங் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா அது ஏன் ஒரு ஸ்டாச்சு கையில இருக்கு, பிரின்சஸ் நெஃப்ரிட்டிஸ் அதை போட்டுக்கலையான்னு ஹீரோ கேக்குறான். அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு துணி தானா நவுந்து வந்துட்டு இருக்கு, இதுவும் ஒரு மான்ஸ்டரான்னு ஹீரோ கேக்குறான். உள்ள இருந்து நெஃப்ரிட்டிஸ் வெளியே வரா. அம்மா அப்பா ரிங் கிங் இங்க இருக்காரு, என்னையும் இந்த மோதிரத்தையும் கொண்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு, நீங்க சொன்னபடி நான் இந்த கிங்டமை விட்டு வெளியே போகல, நீங்க தான் இந்த நாட்டை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு ப்ரே பண்றான். ஆமா எதுக்கு நெஃப்ரிட்டிஸ் அந்த ஸ்டாச்சூஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ கேக்குறான். அவங்க ஹார்ட் வேணா ஸ்டாப் ஆயிருக்கலாம், ஆனா அவங்க பாண்டிங் இன்னும் அப்படியே தான் இருக்கு, அவங்க தான் இந்த நாட்டோட உண்மையான கிங் அண்ட் குயின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆகி கத்திடுறான். நெஃப்ரிட்டிஸ் கண்டுபிடிச்சாரா. ஹே அந்த மரத்துக்கு பின்னாடி யார் இருக்கீங்க, ஒழுங்கா என் முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறா. சாட்டோ வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே என்னது ரிங் கிங்கான்னு கேட்டு மயக்கமாயிரா. ஹீரோ போய் டக்குன்னு அவளை பிடிச்சிடறான். பிரின்சஸ் நீங்க ஓகேவான்னு வெளியே இருக்க சோல்ஜர்ஸ் கேக்குறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லிட்டு ஹீரோவை யாருக்குமே தெரியாத ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நெஃப்ரிட்டிஸ் சின்ன பொண்ணு தான், ஆனா மனசளவுல ஸ்ட்ராங் ஆனவ, நீ என்ன செஞ்சாலும் ஏத்துக்குவா, உன்னோட ரிங் கிங் கடமையை நீ பண்ணு, 2 பேரும் ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பிடுறாங்க. சாட்டோ உட்கார்ந்து அவளே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். நெஃப்ரிட்டிஸ் கண்ணை திறந்து பார்த்து என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்கன்னு கத்துறா. ஏய் பயப்படாத, நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நெஃப்ரிட்டிஸ் ஹீரோவோட ஷர்ட்லயே வாமிட் பண்ணி விட்டுறா. இந்த பக்கம் ஜேடு நியூஸை கேள்விப்பட்டு சாட்டோவோட பிரிசனை செக் பண்றான். அங்க அவன் ஆளை காணோம், எனக்கு முன்னாடியே தெரியும் இவன் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு கத்துறான். அந்த லேடி வந்து ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், சாட்டோ தான் நெஃப்ரிட்டிஸை தூக்கிட்டு போயிட்டான், அவங்க 2 பேரும் இப்போ ஒன்னு சேர்ந்துட்டாங்க, உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஜேட் இருந்துட்டு இல்ல எல்டர், நீங்க சொல்றது ரொம்ப தப்பு, நெஃப்ரிட்டிஸ் எப்பவுமே அந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டா, நான் போய் அவளை தேட போறேன்னு கிளம்பிடுறான். வாமிட் பண்ணதுனால 2 பேரும் அவங்க ட்ரெஸ்ஸை துவைச்சு காய போட்டிருக்காங்க. நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு நீங்க ஒரு இன்டர் டைமென்ஷனல் ஹீரோ, உங்க மேல வாமிட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, நான் இந்த அரண்மனையை விட்டு வெளியே போனதே கிடையாது, அதனால வெளி ஆளுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதுன்னு சொல்றா. சாட்டோ இருந்துட்டு நான் டிஃப்ரெண்டான வேர்ல்டுல இருந்து வந்தவன் தான், ஆனா இந்த உலகத்துல இருக்க ஹியூமன்ஸ் மாதிரி தான், நீ பயப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். உங்க உலகம் எப்படி இருக்கும், அங்கேயும் ஆர்ட்ஸ் காப்ளின்ஸ் டிராகன்ஸ் எல்லாம் வந்து மக்களை சாவடிக்குமான்னு நெஃப்ரிட்டிஸ் கேக்குறா. இல்ல
இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே நடக்காது, அது ஒரு அமைதியான பிளேஸ்னு ஹீரோ சொல்றான். அங்க எங்கள மாதிரி எல்ஃப் இருப்பாங்களான்னு கேக்குறா. இல்லன்னு சொல்றான். நீ என்ன எங்க வேர்ல்ட பத்தி இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேக்குற, உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையா இருக்கான்னு சாட்டோ கேக்குறான். நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு ஆமா எல்டர் எனக்கு அவுட் சைடு வேர்ல்ட பத்தின புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அதை படிக்கும் போது எனக்கு வெளியே போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்னு சொல்றா. அவ டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சு ஒரு நாள் நீங்க என்ன உங்க உலகத்துக்கு கூட்டிட்டு போங்க, நம்ம 2 பேரும் அங்க போய் டிராவல் பண்ணலாம், என்ன ஓகேவான்னு கேக்குறா. சாட்டோ இருந்துட்டு ஓகே உன் மேல இருந்த துணி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்றான். நெஃப்ரிட்டிஸ் பயந்து போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போத்திக்கிறா. உனக்கு சுத்தி பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு, அப்புறம் ஏன் எங்கேயுமே போகலன்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு நெஃப்ரிட்டிஸ் சொல்லிட்டு இருக்கும் போது ஜேட் அங்க வந்து நீ உள்ளதான் இருக்குன்னு தெரியும், ஒழுங்கா வெளியே வான்னு கூப்பிடுறான். இங்க பாரு நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், அதே மாதிரி நீயும் உன்னோட ஆசைகளை போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லுன்னு ஹீரோ சொல்றான். ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்றா. 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஜேட் இருந்துட்டு அவன் உன் மனசை மாத்திட்டானான்னு கேக்குறான். அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல, ரிங் கிங் ரொம்ப நல்லவர்னு நெஃப்ரிட்டி சொல்றா. ஜேட் அதை கேட்டு செமையா கடுப்பாயிடுறான். நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் வரல, நம்ம அம்மா அப்பா உனக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த சூறாவளியை கிரியேட் பண்ணிருக்காங்க, நீயா என் கூட வந்துட்டா நல்லதுன்னு சொல்றான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அரண்மனைக்குள்ள வந்து என் தங்கச்சியவே தூக்கிட்டு போயிருப்பா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். அப்ப அந்த எல்டர் லேடி வந்து இதுக்கு காரணம் நான் தான் சொல்றாங்க, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு ஜேடு சொல்றான். நீ லெஜெண்டரி ஹீரோவை ஜெயில அடைச்சு வச்சது ரொம்ப பெரிய தப்பு, இப்ப இவனை நான் கூட்டிட்டு போக போறேன்னு சொல்றாங்க. சரி ஓகே என்னமோ பண்ணிக்கோங்க, ஆனா இனிமே இந்த ரிங் கிங் என் தங்கச்சி முன்னாடி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹிமே இருந்துட்டு நீ ஜெயில இருக்கும்போது உன்னை சித்திரவதை பண்ணாங்களான்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான். உனக்கும் நெஃப்ரிட்டிஸ்க்கும் நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு போலன்னு கேக்குறா. ஏன் உனக்கு பொறாமையா இருக்கான்னு சாட்டோ கேக்குறான். ஆமா லைட்டான்னு சொல்றா. அப்ப அந்த லேடி வந்து என்னோட பேரு பெரிடாட், நான் தான் இந்த எல்ஃப் நேஷனோட எல்டர்னு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஓ அப்படியா, என் பேரு ஹிமே, நான் தான் நொக்கநாட்டிகா நாட்டோட பிரின்சஸ்னு சொல்றா. சாட்டோ இருந்துட்டு எனக்கு ஒரு டவுட், நெஃப்ரிட்டிஸ் ஏன் சோகமாவே இருக்கா, அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேக்குறான். ஆமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நெஃப்ரிட்டிஸோட அம்மாக்கு ஒரு ஓல்டர் சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க தான் நெக்ஸ்ட் விண்டு ரிங்கை இன்ஹெரிட் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல அவங்க ஒரு டிராவலரை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் காட்டுத்தீயா பரவி ஊர் மக்கள்லாம் அந்த டிராவலர் விண்டு ரிங்கை திருடிட்டு போக தான் வந்திருக்கான்னு தப்பான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சோ அந்த அளவுக்கு பிரின்சஸ்க்கும் அவர் மேல காதல் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த டிராவலர் நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு ஊருக்கு வரதையே நிப்பாட்டிட்டாரு. அவர் வருவாருன்னு எதிர்பார்த்து பிரின்சஸோட மனசே உடைஞ்சு போச்சு. அவங்க இந்த ஊரை விட்டு கிளம்பணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த நாடை இருள மூழ்கிரும்னு சாபம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை கேள்விப்பட்டு மக்கள்லாம் பயத்துல இருந்தாங்க. அப்பதான் நெஃப்ரிட்டிஸோட அம்மா ஒருத்தரை மேரேஜ் பண்ணிட்டு அந்த ரிங் எடுத்து போட்டு தன்னோட மக்களையும் குழந்தைங்களையும் காப்பாத்துறதுக்காக அவங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த சூறாவளியை உருவாக்குனாங்க. அவங்க ஸ்டாச்சூஸா மாறதுக்கு முன்னாடி நீ இந்த நாட்டை விட்டு வெளியே போக கூடாது, நாங்க உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்போம்னு சொன்னாங்க. அவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நெஃப்ரிட்டிஸ் இப்படி இருக்கான்னு பெரிடாட் சொல்றாங்க. அலபாஸ்டர் இருந்துட்டு நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, மத்த ரிங்ஸையும் போய் கலெக்ட் பண்ணி ஆகணும், இங்கே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியா எல்லாரும் போயிட்டாங்கன்னு ஜேடி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்ப ஒரு சோல்ஜர் ஓடி வந்து நம்ம நாட்டை மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, அதுல ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் சூறாவளியிலேயே பேரியரை கிரியேட் பண்ணி வழியை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றான். நீ என்ன சொல்ற, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஜேடு கத்துறான். அப்ப நிறைய மான்ஸ்டர்ஸ் ஹீரோவோட கேங்க கிராஸ் பண்ணி அரண்மனைக்கு போறத பாக்குறாங்க. அலபாஸ்டர் இருந்துட்டு நம்ம சீக்கிரமா போய் விண்டு ரிங்க பாதுகாக்கணும்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஹிமேவும் ஹீரோவை கிஸ் பண்ணி பவரை கொடுக்குறான். இந்த பக்கம் நைட்டு டெம்பிளுக்கு வந்து விண்டு ரிங்க ஆட்டைய போட பாக்குது. அப்ப ஜேடு வந்து நீ இங்க தான் வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரான். அது அசால்ட்டா விண்டு பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு பறக்க விட்டுருது. என்ன நடந்தாலும் சரி நான் அந்த மோதிரத்தை பாதுகாப்பேன்னு எந்திரிச்சு நிக்கிறான். அது மறுபடியும் அட்டாக் பண்ணுது. அலபாஸ்டர் பவரை யூஸ் பண்ணி தடுத்துறாரு. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு ஜேடு கேக்குறான். நான் உனக்காக வரல, நெஃப்ரிட்டிஸோட வீட்டை பாதுகாக்க வந்திருக்கேன்னு சாட்டோ சொல்றான். ஹீரோவும் அட்டாக் பண்ண செம ஃபாஸ்டா வரான். ஆனா அது அவனையும் அடிச்சு தள்ளி விட்டுருது. இதுக்கு என்னோட பவர் மட்டும் பத்தாது, நெஃப்ரிட்டிஸோடதும் தேவைன்னு புரிஞ்சுட்டு ஹிமே அங்கிருந்து வேகமா ஓடுறா. அதை பெரிடோட்டு பார்த்துட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ஹிமே நெஃப்ரிட்டிஸை கன்வின்ஸ் பண்ண போயிருக்கா, அது வரைக்கும் நம்ம இதை சமாளிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹிமே இருந்துட்டு ஹே இங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பேசிக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நீ உடனே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூப்பிடுறா. நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், எங்க அப்பா அம்மாவும் என்ன காப்பாத்துறதுக்காக தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றா. நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு என்னோட அப்பா அம்மா என்ன காப்பாத்துறதுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அவங்க விண்டு பேரியரை வச்சு இந்த ஊரையே பாதுகாத்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க வார்த்தையை என்னால மீற முடியாதுன்னு சொல்றா. உனக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல, கீழே எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சாட்டோ நீ நினைக்கிற மாதிரி பவர்ஃபுல்லான ஆளெல்லாம் ஒன்னும் கிடையாது, அவனும் சாதாரண மனுஷன் தான், அவன் உனக்காகவும் உன்னோட நாட்டுக்காகவும் தான் சண்டை போட்டுட்டு இருக்கான், ப்ளீஸ் வெளியே வந்து எப்படியாச்சும் அவனை காப்பாத்துன்னு கெஞ்சி அழுகுறா. அதை கேட்ட உடனே நெஃப்ரிட்டிஸ் மனசு இறங்கி வந்து டோரை ஓபன் பண்றா. இந்த பக்கம் எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹிமேவும் நெஃப்ரிட்டிஸும் ஒரு பெரிய சுத்தியல் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. நீ இங்க வந்திருக்க கூடாதுன்னு ஜேடு சொல்றான். நீ ரெடியானு ஹிமே கேக்குறா. ரெடி
நீதான் சொல்றா. 2 பேரும் சுத்தியல தரன்னு இழுத்துட்டு வந்து அவங்க அப்பா அம்மா சிலைய அடிச்சு நொறுக்குறாங்க. ஜேடு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அந்த நாட்டை கவர் பண்ணிட்டு இருந்த சூறாவளி ரிலீஸ் ஆயிருது. நெஃப்ரிட்டிஸ் மோதிரத்தை எடுத்துட்டு செம ஃபாஸ்டா ஓடி வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. சாட்டோக்கு இப்ப விண்டு பவரும் கிடைச்சிருது. அதை யூஸ் பண்ணி சாதாரண மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சாவடிச்சிடறான். நைட்டு மறுபடியும் பவரை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த டைம் ஹீரோ ரிங்க வச்சு விண்ட மேனிபுலேட் பண்ணி பக்கத்துல வந்து ஸ்வாட வச்சு அதோட மாஸ்க்லயே குத்திட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். நீ சேஃபா இருக்கியா? ஒன்னும் ஆகல இல்லன்னு ஹிமே கேக்குறா. அப்ப ஒரு லேடி வந்து நீ அபேஸ் கிங் கிட்ட இருந்து எங்க நாடு ரோம்காவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாங்க. ஆமா நீங்க யாருன்னு சாட்டோ கேக்குறான். அலபாஸ்டர் இருந்துட்டு இவங்க தான் நெஃப்ரிட்டிஸ் அம்மாவோட ஓல்டர் சிஸ்டரான பிரின்சஸ் மராக்டின்னு சொல்றாரு. இவங்க தானே இந்த நாட்டுக்கு சாபம் விட்டுட்டு போனாங்க. இப்ப எதுக்காக மறுபடியும் வந்திருக்காங்கன்னு ஹிமே கேக்குறா. பெரிடாட் இருந்துட்டு சாட்டோ அந்த நைட்டோட மாஸ்க உடைச்சான்ல அதுக்குள்ள இவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா அபேஸ் கிங் இவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தானா? அவன் கிட்ட இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கான்னு கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஆமா இந்த பிளாக் ரிங்க வச்சுதான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான்னு பெரிடாட் சொல்றாங்க. நான் தனிமையில் இருந்ததை அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணி நாச வேலைகள் செய்யறதுக்காக என்ன பயன்படுத்திக்கிட்டான்னு ஸ்மராக்டி சொல்றாங்க. அவனுக்கு உடம்பு இல்ல, வெறும் ஆன்மா மட்டும்தான் இருக்கு. அதையும் நார்த் சைட்ல இருக்க வானாங்கிற பிளேஸ்ல சீல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் அனுப்புறத வச்சே தெரியுது அவன் கண்டிப்பா அங்க இருந்து தப்பிச்சிருப்பான்னு அலபாஸ்டர் சொல்றாரு. சரி ஓகே வாங்க போலான்னு ஹீரோ எந்திரிக்கும் போது தடுமாறான். பெரிடாட் இருந்துட்டு நீ ரிங்கோட பவரை அதிகமா யூஸ் பண்ணிட்ட, இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி இருந்தா செத்து போயிருப்பேன்னு சொல்றாங்க. நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு எங்க நாட்டுல ஒரு ஸ்பிரிங் இருக்கு, அதுக்கு ஹீலிங் பவரும் இருக்கு, நம்ம அங்க போலான்னு கூப்பிடுறா. எல்லாரும் அங்க வந்து குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உங்களுக்கு செகண்ட் ஒய்ஃபா வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நெஃப்ரிட்டிஸ் சொல்றா. பெரிடாட் இருந்துட்டு என்ன நீங்க மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அவங்களும் வந்துடுறாங்க. ஸ்மராக்டி இருந்துட்டு நீங்க ஒரு கிரேட் சேஜ்னு கேள்விப்பட்டேன், நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண டிராவலரை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேக்குறாங்க. அலபாஸ்டர் ஒரு செயினை கொடுக்குறாரு. என்னது இதுவா? இது நான் அவர்கிட்ட கொடுத்ததாச்சே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேக்குறாங்க. எனக்கும் அந்த டிராவலரை தெரியும், அவன் ரொம்ப தூரத்துல ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் எப்பவும் நீங்க ஹாப்பியா இருக்கணும் தான் ஆசைப்படுவான், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில நெஃப்ரிட்டிஸ் அவங்க அப்பா அம்மா கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ஜேடு வந்து நீ போறியான்னு கேக்குறான். ஆமா நான் போக போறேன்னு சொல்றா. சரி ஓகே பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வா, நீ இப்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா வளர்ந்துட்டேன்னு சொல்றான். ஸ்மராக்டி அந்த செயினை கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஊர்க்காரங்க 2 பேர் ரிங் கிங் நம்ம நாட்டை விட்டு போயிட்டாரு, ஆமா அந்த கிரேட் சேஜான அலபாஸ்டர் கிட்ட பேச முடியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னது அவர் பேர் அலபாஸ்டான்னு கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா 50 வருஷத்துக்கு முன்னாடி டிராவலரா வந்து ஸ்மராக்டியை லவ் பண்ணதே அவர்தாங்கிறது இப்பதான் அவங்களுக்கே புரியுது. நெஃப்ரிட்டிஸும் சாட்டோவும் பெட்ல படுத்து கிஸ் பண்ண போற மாதிரி காமிக்கிறாங்க. ஹிமே அதை பார்த்து ஷாக் ஆகி வெயிட் பண்ணு நான் தான் அங்க இருக்கணும்னு கத்துறா. கடைசியில பார்த்தா அது எல்லாமே கனவுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுலயே கேம்ப் ஃபயரை செட் பண்ணி அங்கேயே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த நாட்டுக்கு போறோம்னு மார்ஸ் கேக்குறான். லேண்ட் ஆஃப் வாட்டரான டிராகன் ஃபோக்குங்கிற பிளேஸ்க்கு போக போறோம்னு அலபாஸ்டர் சொல்றாரு. ஹீரோ நெஃப்ரிட்டிஸ் பக்கத்திலே நிக்கிறான். என்னடா இவன் இப்ப வர வர அவளையே கேர் பண்ணிட்டு இருக்கான், என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறானேன்னு ஹிமே யோசிச்சுட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டோ நெஃப்ரிட்டிஸோட வாயை தொடச்சு விடுறான். ஹே என்னையும் கொஞ்சம் பாருன்னு ஹிமே சொல்றா. உன்னை நீயே பாத்துக்கோன்னு சொல்றான். அதை கேட்டு அவ செம்மையா கடுப்பாயி எந்திரிச்சு போறா. வெயிட் பண்ணு நான் சும்மா தான் சொன்னேன்னு ஹீரோ அவ கையை பிடிச்சு நிப்பாட்டுறான். அப்ப சடனா ஏதோ ஒண்ணு அவங்கள நோக்கி பெருசா வருது. என்னடான்னு பார்த்தா மொத்த நகரமே நவுந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அலபாஸ்டர் இருந்துட்டு சூப்பர் நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான், இதான் ஃபயர் நேஷனான நீடக்கிட்ட இங்க நிறைய பூனை மனுஷங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு. நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த நாட்டுக்கு போய் தான் ஆகணும், இப்ப அதுவே நம்மள தேடி வந்திருக்கு, பேசாம இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. சரி ஓகே இப்ப எப்படி உள்ள போறதுன்னு ஹீரோ கேக்குறான். நாங்க உள்ள வரணும்னு ஆசைப்படுறோம்னு அலபாஸ்டர் சொன்ன உடனே மேல இருந்து ஏனியை தூக்கி போடுறாங்க. நெஃப்ரிட்டிஸ்க்கு அவ்வளவு பெரிய பிளேஸ பார்த்த உடனே தலையே சுத்திருது. ஹே உனக்கு ஒன்னும் ஆகாது கவலைப்படாதன்னு ஹீரோ தைரியப்படுத்துறான். எல்லாரும் ஏனி மேல ஏறாங்க. ஹிமே ஏறும்போது அவ அண்டர்வேர் தெரியுது. சாட்டோ அதையே பார்த்துட்டு இருக்கான். நீ கீழே என்ன பார்த்துட்டு இருந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹிமே ஏனி ஆட்டி விட்டுறா. ஹீரோ பயந்துடுறான். மேல வந்து பார்த்தா அங்க ஒரு மினி மார்க்கெட்டே ரன் ஆயிட்டு இருக்கு. நெஃப்ரிட்டிஸ் அதை பார்த்து எக்ஸைட் ஆயிடுறா. அலபாஸ்டர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிங்கிங் இருக்கும்போது ஃபயர் நேஷன் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் இந்த நாட்டை உருவாக்கி சக்கரத்து மேல ஏத்தி வச்சு வேற வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த நாட்டுல நிறைய ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ் இருக்காங்க, அவங்க மத்த நாட்டுக்கும் போய் அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. சரி ஓகே நம்ம இப்ப ஃபயர் நேஷனோட பிரின்சஸ பார்க்க போலாமான்னு கேக்குறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா நெஃப்ரிட்டிஸையும் ஹிமேவையும் ஆள காணோம். நெஃப்ரிட்டிஸ் அங்க லைப்ரரியில இருக்க புக்கை பார்த்துட்டு இருக்கா. ஹே இது இமோனியாய் தானே, செமையா இருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாமான்னு கேட்டு பின்னாடி திரும்புறா. பார்த்தா ஹிமே மட்டும்தான் இருக்கா. நம்ம 2 பேரும் தொலைஞ்சு போயிட்டோம்னு சொல்றா. அதை கேட்டு பயந்து போய் இப்ப என்ன செய்யறது, எனக்கு இங்க இருக்க யாரையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நெஃப்ரிட்டிஸ் வாமிட் பண்ணி வச்சிடறா. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. ஹிமே இருந்துட்டு பரவாயில்ல விடு, அவங்க 2 பேரும் பூனை மனுஷங்களா, பார்க்க செம கியூட்டா இருக்காங்கன்னு சொல்றா. இவங்க பார்க்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க, ஆனா உண்மையிலேயே எல்லாரும் ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ், ஃபர்ஸ்ட் ரிங்கிங் கூட சேர்ந்து போர்ல சண்டை போட்டிருக்காங்கன்னு நெஃப்ரிட்டிஸ் சொல்றா. அப்போ ஒரு பூனை பொண்ணு வந்து ஹே நீங்க 2 பேரும் தொலைஞ்சு போயிட்டீங்களான்னு கேக்குறா. ஆமா நாங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தோம், ஆனா எப்படியோ மிஸ் ஆயிட்டோம்னு ஹிமே
ஹிமே சொல்றா. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க சீக்கிரமா பேட்டில் நடக்கிற பிளேஸ்க்கு போங்க, அங்க அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. இந்த பக்கம் ஹீரோ 2 பேத்தையும் தொலைச்சிட்டோமேனு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அலபாஸ்டர் இருந்துட்டு இது ஒரு சேஃபான பிளேஸ் தான், அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, நம்ம பிரின்சஸ தேடி போலான்னு சொல்றாரு. அப்ப 2 பூனை பொண்ணுங்க சாட்டோவே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி பாக்குறாங்கன்னு கேக்குறான். இந்த நாட்டு பெண்களுக்கு பலசாலியான ஆண்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு மார்ஸ் சொல்றான். ஓ அப்படியா, சாரி லேடிஸ், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். கடைசியில பார்த்தா அவங்க 2 பேரும் ஓடி வந்து மார்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க ஒரு ஸ்வாட்ஸ்மேனா, பார்க்க செம்மையா இருக்கீங்க, எங்க கூட டேட்டிங் வரீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன விட அவன் தான் பலசாலின்னு சொல்றான். இல்ல அவனை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருக்கு, பொய் சொல்லாதன்னு சொல்றாங்க. சரி ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, நாங்க இந்த நாட்டோட பிரின்சஸ தேடி வந்திருக்கோம், அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு மார்ஸ் கேக்குறான். என் பின்னாடியே வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இந்த பக்கம் 2 பேரும் உட்கார்ந்து அந்த இமௌனியாய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெஃப்ரிட்டிஸ் வாயில ஒட்டிருக்கத ஹிமே தொடச்சு விடுறா. எனக்கு உங்க கூட இருக்கும்போது அப்பா அம்மா கூட இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு நெஃப்ரிட்டி சொல்றா. ஹிமே அதை கேட்டு ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்ற, நீ என்ன விட மூத்தவ, அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாலும் உன்ன மாதிரி ஒரு எல்ஃப் பொண்ணு பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றா. சாட்டோ இப்ப ரீசெண்டா என் கூடயே இருக்காரு, அதை நினைச்சு உங்களுக்கு பொறாமையா இல்லையான்னு நெஃப்ரிட்டிஸ் கேக்குறா. ஆமா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குன்னு சொல்றா. நமக்கு பிடிச்சவங்க மேலதான் பொறாமை ஏற்படும், அப்படின்னா நீங்க அவரை ரொம்ப லவ் பண்றீங்கன்னு இதுல இருந்தே தெரியுதுன்னு சொல்றா. எனக்கு இன்னும் அவர் மேல அந்த அளவுக்கு அஃபெக்ஷன் வரல, மேபி அது வந்தாதான் என்னோட கடமையை கரெக்டா செய்ய முடியுமோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒருத்தவன் செமையா அடி வாங்கிட்டு வந்து வெளியே உழுகுறான். இவனும் நம்ம பிரின்சஸ்க்கு மேட்ச் ஆனவன் கிடையாதுன்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாட்டோ அந்த பக்கமா வரான். ஹிமே ஓடி வந்து நம்ம சீக்கிரமா இந்த பிளேஸ விட்டு போயாகணும், இப்பதான் இந்த ஆளை அடிச்சு போட்டாங்கன்னு சொல்றா. பூனை பொண்ணுங்க இருந்துட்டு நீங்க பிரின்சஸ பாக்கணும்னா இந்த பக்கமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த பிரின்சஸும் பூனை இனத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. ஆனா செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அசால்ட்டா ஒரு ஆளை அடிச்சு படுக்க போட்டுறாங்க. அடுத்து யாரு என் கூட சண்டை போட ரெடின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ கையில போட்டிருக்க மோதிரங்கள்ல பாத்தறா. ஓ நீ தான் அந்த ரிங்கிங்கா, நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆகணும்னா முதல்ல என் கூட சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்டா ஓடி வந்து ஒரே அடியில ஹீரோவை மட்டையாக்கிறா. நான் உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, நீ மறுபடியும் ரெடி ஆயிட்டு வந்து என் கூட சண்டை போடலாம்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில சாட்டோக்கு மார்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். நீ எப்பவும் உன்னோட ஆப்போனன்ட்டோட கண்ணை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், அதை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாதுன்னு சொல்றான். அப்ப ஒரு செஃப் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஹே பிராக்டிஸ் பண்ணது போதும் வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாரு. என்னால அந்த பிரின்சஸை டிஃபீட் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேக்குறான். அலபாஸ்டர் இருந்துட்டு இப்போதைக்கு உன்கிட்ட இருக்க ஸ்கில்ல வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. செஃப் இருந்துட்டு எங்க பிரின்சஸ் கிரனாட் தான் இந்த பூனை இனத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்கள தோக்கடிக்க இந்த நாட்டுல யாருமே இல்ல, அதனாலதான் மத்த நாட்டு மனுஷங்க கிட்டையும் பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு வழி இருக்கு, உன்னோட ரிங்கு பவரை யூஸ் பண்ணா அவங்கள ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும்னு அலபாஸ்டர் சொல்றாரு. என்னால இப்படி குறுக்கு வழியை யூஸ் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். நீ என்ன ஒன்ன மட்டும்தான் மேஜிக் தெரிஞ்சவன்னு நினைச்சியா, இதுக்கு முன்னாடியே நிறைய மெஜிஷியன்ஸும் வந்து அவங்க கிட்ட அடி வாங்கி தோத்து போயிருக்காங்கன்னு செஃப் சொல்றாரு. சாட்டோ பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து பாக்குறான். இன்னொரு வாரியர் அவளை எதிர்த்து சண்டை போட ரெடியா இருக்காரு. ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே கிரனார்ட் அவரை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறா. என்னடா செய்யறதுன்னு தெரியாம ஹீரோ உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹிமே வந்து ஹே உன்னோட ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறான். ஏதோ பரவாயில்லாம போகுது, ஆனா கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, கொஞ்ச நேரம் என் மடியில படுத்துக்கோன்னு ஹிமே படுக்க வச்சறா. நெஃப்ரிட்டிஸ் அங்க நடக்கிறத தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா. நீ இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது செம கியூட்டா இருக்கன்னு ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ், நீ 5 பிரின்சஸையும் மேரேஜ் பண்ணிக்கணும் தான், ஆனா அதுக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்ல, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன்னு ஹிமே ஆறுதல் சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாட்டோ மசாஜ் பண்ற பிளேஸ்க்கு வந்துடுறான். அங்க நிறைய பூனை பொண்ணுங்க இருக்கத பார்த்து வாயை பொளந்துடுறான். பின்னாடியே மார்ஸ் வந்து நிக்கிறான். ஹே இன்னைக்கு நீ நல்லா பிராக்டிஸ் பண்ண, உன்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு சொல்றான். எனக்கு ஒரு டவுட், சப்போஸ் நீ ரிங்கிங்கா இருந்தா பிரின்சஸ் கிரனாட்டை தோக்கடிச்சிருப்பியான்னு ஹீரோ கேக்குறான். இல்ல என்னாலேயே அது முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான் மார்ஸ் சொல்றான். 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து என்னப்பா மசாஜ் பண்ண வரீங்களா, உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும்னு கூப்பிடுறா. சாட்டோ ஆளுக்கு முன்னாடி நான் வரேன்னு தவிட்டு ரெடி ஆகுறான். அப்ப பின்னாடி இருந்து ஒரு பாடி பில்டர் எந்திரிச்சு நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரி ஓகே, அப்ப நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்ஸ் அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுறான். அட கடவுளே இப்படி ஆயிடுச்சுன்னு சாட்டோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஃபயர் நேஷனோட பிரின்சஸ் அங்க வரா. ஹே நீங்க பிரின்சஸ் தானே, இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறான். நீ என்ன கிரனாட்னே கூப்பிடலாம், சரி ஓகே என் பக்கத்துல வந்து நில்லுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே படுத்துறா. நான் இப்ப என்ன செய்யணும்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்றா. என்னால அதெல்லாம் முடியாதுன்னு கத்துறான். நீ பேட்டில்ல தோத்து போயிட்ட, அதனால நான் சொல்றத செஞ்சுதான் ஆகணும்னு கிரனாட் சொல்றா. வேற வழி இல்லாம ஹீரோவும் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிடுறான். எனக்கு இங்க இருக்கவங்க கூட சண்டை போட்டு போட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, நானும் ரிங் பிரின்சஸா என்னோட கடமையை செஞ்சுதான் ஆகணும், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, ஆனா நீ இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. என்னதுன்னு சாட்டோ கேக்குறான். நெக்ஸ்ட் நம்ம பேட்டில்ல நீ என்ன அட்டாக் பண்ற மாதிரி பண்ணு, நானும் தோத்து போற மாதிரி நடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம், நீ வீக்கா இருந்தாலும் சரி நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறான். அதெல்லாம் ஒன்னும் தேவையே இல்ல, நான் ஜெயிச்சு தான் உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னா நம்ம பேட்டில்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரனாட் கிளம்பிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறான். நெஃப்ரிட்டி
நெஃப்ரிட்டிஸ் போர்வைக்குள்ள இருந்து வெளியே வரா. நீ எவ்வளவு நேரமா இங்க இருக்கன்னு கேக்குறான். நைட்ல இருந்தே இங்க தான் இருக்கேன்னு சொல்றா. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றா. ஆமா, ஆனா என்னால கிரனார்ட்டை டிஃபீட் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு ஹீரோ சொல்றான். உங்களால கண்டிப்பா முடியும், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் சரி நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு ஹிமே சொன்ன மாதிரியே இவளும் சொல்றா. ஓகே ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி மார்ஸ் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஆனா இந்த டைம் மார்ஸையே ஒரு அட்டாக் பண்ணிடுறான். பரவாயில்லையே, நீ இப்ப கவுண்டர் அட்டாக் பண்ண கத்துக்கிட்டேன்னு சொல்றான். சூப்பர், இப்ப என்னால அந்த பிரின்சஸை டிஃபீட் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேக்குறான். 100% தான் சான்ஸ் இருக்குன்னு மார்ஸ் சொல்றான். அடுத்த நாள் கிரனார்ட்டுக்கும் சாட்டோக்கும் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ உள்ள வரும்போது ஆல்ரெடி ஒருத்தன் அடி வாங்கி தோத்து போய் வெளியே கிராஸ் பண்ணி போறான். ரிங் கிங் மறுபடியும் பேட்டில் பண்ண வந்திருக்காருன்னு அங்க இருக்க மக்கள்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆகி கத்திட்டு இருக்காங்க. வெளியே போயிட்டு இருக்க வாரியர் அதை கேட்டு கடுப்பாயிடுறான். அவன் கிட்ட ரிங்ஸ் இருக்கு, அதனால தான் பவரை யூஸ் பண்றான். என் கிட்டயும் ரிங்ஸ் இருந்தா நானும் ஈஸியா எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது முன்னாடி டார்க் ரிங் இருக்கத பாக்குறான். அந்த மோதிரத்துக்குள்ள இருந்து அபேஸ் கிங்கோட வாய்ஸ் கேக்குது. நீ என்ன எடுத்துக்கோ, நான் உனக்கு தேவையான பவரை கொடுக்குறேன்னு சொல்றாரு. சூப்பர், இது எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து போட்டுக்கிறான். இப்ப அவனுக்கு ஈவில் பவர்ஸ் கிடைச்சிருது. கிரனாட் இருந்துட்டு என்ன நம்ம பிளான் படி நடக்கலாமான்னு கேக்குறா. முடியாது, நான் உன்னை டிஃபீட் பண்ணியே ஆவேன்னு ஹீரோ சொல்றான். அப்ப பின்னாடி வாரியர் வந்து நானும் ஃபைட் பண்ண போறேன், வழிய விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸை அடிச்சு தள்ளி விட்டுறான். ஹே ரிங் கிங், நான் ரோம் காலையே உன் கதையை முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நடக்காம போயிருச்சு. இப்போ உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்டா வரான். கிரனாட் நடுவுல பூந்து அவன் மண்டையிலேயே அடிச்சு ஹெல்மெட்டை தள்ளி விட்டுறா. பார்த்தா அவனும் ஒரு நைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். உங்களால என்ன தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கையை தூக்கி 3 பெரிய பீஸ்ட சம்மன் பண்ணி விட்டுறான். டிராகன் ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கும்போது ஒரு பூனை பொண்ணு ஜம்ப் பண்ணி வந்து ஒரே வெட்டுல அதை சாவடிச்சறா. பிரின்சஸ் எங்களுக்கு ஆணை இடுங்க, இதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றா. ஓகே, பார்த்து கேர்ஃபுல்லா இருங்கன்னு கிரனாட் சொல்றா. அங்க இருக்க எல்லா மக்களையும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த டிராகனையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கிரனாட் இருந்துட்டு இப்ப நம்ம மட்டும்தான் இருக்கோம், எனக்கும் சப்பையான ஆளுங்க கூட சண்டை போட்டு போர் அடிச்சிருச்சு, உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஸ்வாட தூக்கிட்டு ஓடி வந்து அட்டாக் பண்றான். ஆனா அவனுக்கு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படல, அந்த ஸ்வாடே உருகி போயிருது. நைஸா ஹீரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவனே அடிச்சு தள்ளி விட்டுறான். கிரனாட் இருந்துட்டு பேசாம இதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. என்ன பேசிட்டு இருக்க, உன்னாலேயே அவனை அட்டாக் பண்ண முடியாது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். என்னதுன்னு கேக்குறா. என்கிட்ட இருக்க ரிங்கு பவரை வச்சு அவன் மேல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை அணைக்க போறேன்னு சொல்றான். ஓகேன்னா அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. சாட்டோ இருந்துட்டு இந்த மோதிரம் தானே உனக்கு வேணும், வந்து எடுத்துக்கோன்னு கூப்பிடுறான். இதோ வரண்டான்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்டா வரான். கரெக்டா பக்கத்துல வரும்போது விண்டு ரிங்க வச்சு சொன்ன மாதிரியே நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சு விட்டுறான். இப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிரனாட் அட்டாக் பண்ணி அவன் ஸ்வாட தள்ளி விட்டு ஹீரோக்கு ஸ்வாட கொடுக்குறா. சாட்டோ அந்த ஸ்வாட்ல லைட் பவரை இன்ஃபியூஸ் பண்ணி ஓடி வந்து ஒரே வெட்டு வெட்டுறான். அவன் கையில இருக்க அந்த டார்க் ரிங்கு கலந்து உளுந்துருது. ஓ, அப்படின்னா இவனும் அந்த டார்க் ரிங்கோட கட்டுப்பாட்டுல இருந்தானான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். பூனை பொண்ணு ஓடி வந்து பிரின்சஸ், நாங்க இவன் சம்மன் பண்ண எல்லா டிராகன்ஸையும் சாவடிச்சு மக்களை காப்பாத்திட்டோம்னு சொல்றா. கிரனாட் இருந்துட்டு உன்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லதான், ஆனா திறமை இருக்கு, நான் உன்னை ஹஸ்பண்டா ஏத்துக்கிறேன்னு சொல்றா. இல்ல நம்ம மேட்ச் இன்னும் முடியல, நான் இப்போ உன்னை சேலஞ்ச் பண்றேன்னு ஹீரோ சொல்றான். ஓகே, அப்ப வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு கிரனாட் ஓடி வந்து அட்டாக் பண்றா. ஹிமே அதை பார்த்து வருத்தப்படுறா. அவளே ரிங்க கொடுக்க ரெடியா இருக்கா. அப்புறம் எதுக்காக சாட்டோ இன்னும் சண்டை போடுறான்னு ஃபீல் பண்றா. நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு நீங்க எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அவர் உங்களுக்காக தான் பண்றாரு, உங்க இடத்தை யாருக்கும் விட்டு கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றா. அதை கேட்டு ஹிமே ஷாக் ஆயறா. ஹே சாட்டோ, இந்த மேட்ச்ல நீ வின் பண்ணிட்டா, இன்னைக்கு நைட்டு நம்ம மேட்டர் பண்ணலாம்னு சொல்றா. சூப்பர், இப்ப நான் ரெடின்னு ஹீரோ சொல்றான். சடனா அவன் வேற ஒரு பிளேஸ்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சாட்டோ கையில போட்டிருக்க மோதிரத்துக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. நீ ரொம்ப வித்தியாசமானவனா இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லுது. ஹீரோ பயந்துடுறான். நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல, நெக்ஸ்ட் கிரனாட் எந்த பக்கமா வந்து அட்டாக் பண்ண போறான்னு நான் கணிச்சு சொல்றேன், என் வாய்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும்னு சொல்லுது. ஓகேன்னு ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்னப்பா அப்படியே நின்னுட்டு இருக்க, சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கிரனாட் செம ஃபாஸ்டா ஓடி வந்து அப்படியே மறைஞ்சிடறான். என்னடா இது, அவ எங்க போனான்னு சாட்டோ தேடிட்டு இருக்கான். அப்ப மேல பாருன்னு சவுண்ட் கேக்குது. பார்த்தா அவ ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்கா. ஹீரோ ஒரே அடியில அவளை அடிச்சு தோக்கடிச்சிடறான். அந்த வாய்ஸும் ஆஃப் ஆயிருது. யாரு பேசியிருப்பான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கிரனாட் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எந்திரிச்சு வந்து சாட்டோவை கிஸ் பண்ணிடுறா. இப்ப அவனுக்கு ஃபயர் ரிங்கும் கிடைச்சிருது. நீ தான் ஃபர்ஸ்ட் டைமா என்ன டிஃபீட் பண்ணிருக்க, நான் உன்னை ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டேன், ஓகேவா நம்ம குழந்தை பெத்துக்க போலாம், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸா ரெடி பண்ணவான்னு கிரனாட் கேக்குறா. வெயிட் பண்ணு, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹிமேவும் சாட்டோவும் தனியா ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. நான் அப்ப ஒரு ஆவேசத்துல பேசிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்காக சண்டை போட்டிருக்க, அதனால நான் உனக்கு ரிவார்டு கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்றா. சாட்டோவும் டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சு படுத்துறான். மேட்டர் பண்ண போறான்னு பார்த்தா சண்டை போட்டதுனால டயர்ட் ஆகி நல்லா படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ தூங்கி எந்திரிச்சிடறான். குட் மார்னிங், நேத்து எல்லாமே சூப்பரா நடந்துச்சுன்னு ஹிமே சொல்றா. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். நெஃப்ரிட்டிஸ் வந்து பொய் சொல்றா, உங்க 2 பேத்துக்கும் நடுவுல எதுவுமே நடக்கலன்னு சொல்றா. சாட்டோ மேட்ச்ல ஜெயிச்சதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபயர் நேஷன் அவனை கொண்டாடுற விதமா ஒரு ஃபெஸ்டிவல்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிரனாட் இருந்துட்டு நீ நேத்து சூப்பரா ஃபைட் பண்ண, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அதை கேட்டு ஹிமே டென்ஷன் ஆகி பக்கத்துல இருக்க
இருக்க சரக்க ஃபுல்லா குடிச்சு அப்படியே மட்டையாயிரா. சாட்டோ அவளை ரூமுக்கு கூட்டிட்டு வந்து எதுக்கு இப்படி செஞ்சேன்னு கேக்குறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி ஓகே, நீ இப்ப எது வேணாலும் கேளு, நான் செய்ய ரெடியா இருக்கேன்னு ஹிமே சொல்றா. நான் உன் ஹார்ட்டை டச் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். ஓகேன்னு சொல்றா. ஹீரோ தயங்கிக்கிட்டே கைய வைக்கிறான். அத கிரனார்டும் நெஃப்ரிட்டிஸும் பாத்தறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அட என்னப்பா நீ ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு கிரனார்ட் டக்குன்னு ஜம்ப் பண்ணி சாட்டோ மேல பாஞ்சறா. எனக்கு 18 வயசு ஆகுது. ஆனா எங்க பூனை இனத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான வயசு தான். என்னால இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வரா. ஹிமேவும் நெஃப்ரிட்டிஸும் கீழே இருக்க ஸ்டூல் எடுத்து அவன் மண்டையிலேயே போட்டு மட்டையாக்கி ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் அங்கிருந்து டிராவல் பண்ணி லேண்ட் ஆஃப் வாட்டரான மாஷாங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து நீங்க தான் ரிங் கிங்கான்னு கேக்குறா. ஆமான்னு சாட்டோ சொல்றான். நான் உங்க பெரிய ஃபேன்னு சொல்றா. இதை கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். ப்ளீஸ் இதை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பொக்கேவை கொடுத்துட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கு இப்ப இன்னொரு மோதிரமும் கிடைச்சிருது. என்ன அப்படி பாக்குறீங்க, நான் தான் லேண்ட் ஆஃப் வாட்டரோட பிரின்சஸ் ஆன சஃபீர். இன்னையில இருந்து நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்றா. நீங்க 3 பேரும் பிரின்சஸா, நீங்க என்ன ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டியும் சரி அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்றா. சாட்டோ நீங்க என்ன மேரேஜ் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க தான் இந்த நாட்டை காப்பாத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த லேண்ட் ஆஃப் வாட்டரே மொத்தமா அழிஞ்சு போயிரும் சொல்றா. அப்ப ஒரு கமாண்டர் வந்து பிரின்சஸ் நீங்க அரண்மனையை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது, வாங்க போலான்னு கூப்பிடுறான். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. வர வழியில ஹீரோ ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ பாக்குறான். அதுக்கு பேரு தான் ஐயூமாசா. அதான் லேண்ட் ஆஃப் வாட்டரோட சிம்பிள்னு அலபாஸ்டர் சொல்றாரு. சஃபீர் அங்க இருக்க சோல்ஜர்ஸை காமிச்சு அவங்க எல்லாம் எங்க நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, எல்லாருமே கிசாரஸ் எம்பையரோட சோல்ஜர்ஸ்னு சொல்றா. ஓ அப்படின்னா அவங்க மார்ஸ் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸா? மார்ஸ வேற இன்னும் ஆளை காணமேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அலபாஸ்டர் இருந்துட்டு அது மட்டும் இல்ல, நம்மள ஒரு கமாண்டர் கூப்பிட வந்தான்ல, அவன் தான் மார்ஸோட ஓல்டர் பிரதரான ஸ்லூடர் கிசாரஸ்னு சொல்றாரு. இவங்க தான் இப்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியா இருக்காங்க. எல்லா நாட்டு கூடயுமே கனெக்ஷன் வச்சிருக்காங்க. அபேஸ் கிங் கிட்ட இருந்து காப்பாத்துறேங்கிற பேர்ல எங்க நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சஃபீர் சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப ஏதோ வினோதமான சவுண்டு கேக்குது. கிரனாட் இருந்துட்டு ஹே சாட்டோ சீக்கிரமா அங்க இருந்து தள்ளி போன்னு சொல்றா. சடனா ஒரு பெரிய மான்ஸ்டர் தரைய பொளந்துட்டு வெளியே வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. சாட்டோ ஃபர்ஸ்ட் ஃபயர் பவரை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட் ஸ்வாடை யூஸ் பண்ணி ஒரே வெட்டுல அதோட கதையை முடிச்சிடறான். அதுக்கப்புறமா எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. அப்பா இவர் தான் ரிங் கிங், நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிருக்கேன்னு சொல்றா. என்ன விக்சன் நீங்க என்ன இங்கேயே லாக் பண்ணி வைக்கலான்னு பாத்தீங்க, ஆனா நான் உங்க பிளானை முறியடிச்சிட்டேன்னு சஃபீர் சொல்றா. என்ன பேசுற, நான் உன்னை லாக் பண்ணி வைக்க பார்த்தனா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு விக்சன் சொல்றாங்க. லேண்ட் ஆஃப் வாட்டரோட அரசர் இருந்துட்டு இப்ப வரைக்கும் இவங்க சொல்றதா நடந்துட்டு இருக்கு. ரிங் கிங் நீ ஒரு சபிக்கப்பட்டவன், நீ இங்க வந்திருக்கவே கூடாது, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் மான்ஸ்டர்ஸ் எங்க நாட்டை அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். அவருக்கு பயங்கரமா தொண்டவலி ஏற்படுது. விக்சன் இருந்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், வாங்க போலான்னு கூட்டிட்டு போயிடுறா. உங்க அம்மா ஏன் பார்க்க ரொம்ப வினோதமா இருக்காங்கன்னு ஹீரோ கேக்குறான். அவங்க ஒன்னும் என்னோட அம்மா கிடையாது, அவங்க எங்க நாட்டோட வழிகாட்டியா இருக்காங்க. ஆனா இப்ப என்ன ரீசன்னு தெரியல, என்னோட அப்பா ரீசெண்டா அவங்க மேலதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்றா. அப்ப ஒரு பொண்ணு வந்து சிஸ்டர் நீ எதுக்காக இப்படி பண்ண, நம்ம 2 பேத்துல யாரு ரிங் பிரின்சஸ்னு பேசி முடிவெடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருந்தோம்ல, அதுக்குள்ள நீ எதுக்காக இப்படி ஒரு ஆளை மேரேஜ் பண்ணிட்டு வந்தன்னு கேக்குறா. நான் சொல்ல மறந்துட்டேன், இவதான் என்னோட ட்வின் சிஸ்டரான சஃபீரான்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிரான். இனிமே அதை பத்தின கவலை உனக்கு இல்ல, நீ போய் உன்னோட லைஃப பாருன்னு சஃபீர் சொல்றா. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சஃபீரா யோசிச்சுட்டு இருக்கா. மார்ஸ் ஓடி வந்து நீ என்ன நம்ப மாட்டான்னு தெரியும், ஆனா நான் உனக்கு மேக் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை எப்பவும் மறக்க மாட்டேன்னு சொல்றான். நீ எதுக்காக இங்க வந்த, உன் கூட பேசவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சஃபீரா ஓடிடுறா. மார்ஸும் அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடுறான். என்ன நடக்குதுன்னு ஹீரோ கேக்குறான். இத பத்தி அவன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சரி ஓகே நானே சொல்றேன்னு சஃபீர் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றா. கிசாரஸ் எம்பையர் மனுஷங்க நாட்டை ஆக்குபை பண்ணது பத்தாம எங்க நாட்டு மேலேயும் போர் தொடுத்து வந்தாங்க. ஆனா அவங்களால எங்களை டிஃபீட் பண்ணவே முடியல. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்பதான் மார்ஸ் வந்து எங்க கிட்ட பேசினா. அவனும் என்னோட தங்கச்சியும் நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல காதல் ஏற்பட்டுச்சு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு கிசாரஸ் எம்பையரோட கிங் அவனை ஊருக்கு கிளம்பி வர சொல்லிட்டாரு. நான் போயிட்டு கண்டிப்பா திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு மார்ஸ் கிளம்பிட்டான். ஆனா பல மாசங்கள் ஆயும் அவன் வரவே இல்ல. கடைசியில ஒரு லெட்டர் மட்டும் வந்துச்சு. அதுல நான் எப்படியாச்சும் ரிங் கிங்கா மாறி என்னோட கடமையை செய்யும் போது உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன்னு எழுதி இருந்துச்சு. சஃபீராவும் அதை நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் மார்ஸ் அந்த ரிங் கிங் பதவியை ஏத்துக்காம வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டாருன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதை கேட்ட உடனே அவன் மனசு நொந்து போயிட்டான்னு சொல்றான். இந்த பக்கம் மார்ஸ் இருந்துட்டு நான் சேஞ்ச் ஆகவே இல்ல, உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் எதுக்காக நீங்க ரிங் கிங்கா மாறலன்னு சஃபீரா கேக்குறா. நான் அதுக்கு தகுதியான ஆளு கிடையாதுன்னு சொல்றான். நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. நீ ரிங் கிங்கா மாறினதுக்கு அப்புறமா தான் விக்சன் எங்க நாட்டுக்கு வந்தா. அவ சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துச்சு. அவளோட இன்ஃபுளுயன்ஸும் அதிகமாச்சு. அவ தான் இப்ப எங்க அப்பாவையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான்னு சஃபீர் சொல்றா. விக்சன் ஹீரோவோட கதையை முடிக்க சொல்லி அவன் கையில இருக்க மோதிரத்தை எடுத்துட்டு வரணும்னு ஆர்டர் போட்டு 3 பேத்த அனுப்பி வைக்கிறா. அவனுங்களும் நைட்டு சாட்டோ தூங்கும் போது அட்டாக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிரனா
கிரனாட் பின்னாடி வந்து அவங்க 3 பேத்தையும் அடிச்சு போட்டுறா. இவங்க தலையில கொம்பு இல்ல அப்படின்னா மனுஷங்க தானா, ஒருவேளை கிசாரஸ் எம்பையர் தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு ஸ்மோக் பாம்பை தூக்கி போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில கிரனாட் இருந்துட்டு உன்னை சாவடிக்கிறதுக்கு அசாசின்ஸ் வந்தாங்கன்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தவன் அம்பு விட்டு போட்டு தள்ள பாக்குறான். அலபாஸ்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிடுறாரு. மார்ஸ் இருந்துட்டு அண்ணா நீங்க மறுபடியும் யோசிச்சு பார்க்கலாம்ல, இப்போதைக்கு இந்த விஷயம் தேவையான்னு கேக்குறான். இது எம்பையரோட முடிவு, என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ ரிங்கிங்கா மாறாம போனது உன்னோட தப்பு. அவங்க ஆர்மியை அனுப்பதான் போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்லூடர் கிளம்பிடுறான். அடைச்சா இப்ப என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டே மார்ஸ் நடந்து வரான். முன்னாடி விக்சன் வந்து நிக்கிறா. உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். நீ அந்த மோதிரத்தை திருடணும், அதான் எம்பையரோட ஆசைன்னு சொல்றா. என்னால முடியாதுன்னு மார்ஸ் சொல்றான். அது ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்ப இருந்து 3 நாள் கழிச்சு இந்த நாட்டுல ஒரு பெரிய மான்ஸ்டர் அட்டாக் நடக்க போகுது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ சாட்டோவை சாவடிச்சுட்டு அந்த மோதிரத்தை எடுத்துருன்னு சொல்றா. அந்த விஷயத்தை கேட்டு மார்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நீ செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்கு இது ஒண்ணு மட்டும்தான் ஆப்ஷனா இருக்கு. இதை நீ செஞ்சா கிசாரஸ் நாட்டு மன்னர் உன்னை மன்னிச்சிருவாரு. அதே மாதிரி சஃபீராவும் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்றான். ஆமா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ எங்க நாட்டோட ஸ்பையான்னு மார்ஸ் கேக்குறான். விக்சன் இருந்துட்டு இல்ல, நான் ஒரு வழிகாட்டி, என்னால எதிர்காலத்தை பார்க்க முடியும், அதே மாதிரி மான்ஸ்டர்ஸ் அட்டாக்கையும் கணிச்சு சொல்ல முடியும்னு சொல்றான். இப்ப இருக்க ரிங்கிங் வெளி உலகத்தை சேர்ந்தவன், அவனால நம்ம நாட்டுக்கு ஆபத்து வரும், நீ அவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட குடுக்குறா. இது என்னதுன்னு மார்ஸ் கேக்குறான். இந்த ஸ்வாடால மேஜிக்கை முறியடிக்க முடியும், அவன் என்னதான் ரிங்கோட பவரை வச்சு அட்டாக் பண்ணாலும் அதை உன்னால ஈஸியாவே தடுக்க முடியும்னு சொல்றா. மார்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அங்கிருந்து நடந்து வரான். அப்ப ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. மார்ஸோட அப்பாவான கிசாரஸ் நாட்டு மன்னர் இருந்துட்டு உன்னால எந்த நாட்டையும் கைப்பற்ற முடியல, அதனால இங்க இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் உனக்கு ஃபெயிலியர்னு பேர் வச்சிருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட பையன், அதனால உன்னை ரிங்கிங் கேண்டிடேட்டா சூஸ் பண்ணிருக்கேன், போய் என் பேரை காப்பாத்துன்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சோகமா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப முன்னாடி சஃபீரா குளிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவகிட்ட பேசலான்னு போறான். ஆனா அவ மார்ஸ பார்த்த உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறா. அடைச்சா என்னோட காதலிக்கே என்ன பிடிக்காம போயிருச்சு, இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன செய்ய போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவன் வச்சிருந்த ஸ்வாடுல இருக்க கிறிஸ்டல்ல இருந்து டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதை பார்த்து மார்ஸ் கரப்ட் ஆயிடுறான். இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஸ்லூடர் இருந்துட்டு நாங்க வெளியில இருக்க பார்டரை பாத்துக்கிறோம், நீயும் உன்னோட டீமும் இந்த அரண்மனையை சேஃப் கார்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். விக்சன் சொன்ன மாதிரியே நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சோல்ஜர் ஓடி வந்து சார், ஒரு பெரிய மான்ஸ்டர் பேலஸை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்ம அங்க போலாமான்னு கேக்குறான். வேண்டாம், அதை பாதுகாக்க ஆளுங்க இருக்காங்க, நம்ம இந்த பார்டரை மட்டும் காப்பாத்தினா போதும்னு ஸ்லூடர் சொல்றான். அந்த மான்ஸ்டர் பேலஸ் கிட்ட வந்துருது. 4 பிரின்சஸும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. திடீர்னு மார்ஸ் ஸ்வாட் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வரான். பின்னாடி பாருன்னு அலபாஸ்டர் கத்துறாரு. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப அந்த மான்ஸ்டரும் அட்டாக் பண்ண வருது. அவர் டக்குன்னு மேஜிக்கை யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிடுறாரு. இதை நான் பாத்துக்கிறேன், நீ அவனை பாத்துக்கோன்னு சொல்றாரு. ஹே மார்ஸ், உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சாட்டோ கேக்குறான். கிசாரஸ் நாட்டுக்கு அந்த மோதிரங்கள் தேவை, நான் உன் கூட பழகுனதே அந்த ரீசனுக்கு தான், இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து மறுபடியும் அட்டாக் பண்றான். அலபாஸ்டர் இருந்துட்டு இல்ல, இது நம்ம மார்ஸ் கிடையாது, அவன் தீய சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கான்னு சொல்றாரு. சாட்டோ வாட்டர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா மார்ஸ் அதை அசால்ட்டா தடுத்து நிப்பாட்டிடுறான். மறுபடியும் ஹீரோ போட்டிருக்க மோதிரத்துக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. அவன் கையில வச்சிருக்கிறது ஒரு லெஜெண்டரி ஸ்வாட், அதால மேஜிக்கை நல்லிஃபை பண்ண முடியும். ஆனா இந்த ரிங்ஸோட பவருக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பேசாம நீ போய் அவனை சாவடிச்சிருன்னு சொல்லுது. என்னால அது முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். அப்ப அவன் உன்னை சாவடிச்சிருவான், பரவாயில்லையான்னு கேக்குது. நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிப்பேன்னு சொல்றான். அப்பதான் சாட்டோ மார்ஸோட கண்ணை பாக்குறான். அவன் இன்னும் கான்சியஸ்ல தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். வெளியே ஹீரோவும் மார்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லா பிரின்சஸும் வந்து எட்டி பாக்குறாங்க. இதுக்கு நானும் ஒரு ரீசனா இருப்பணும்னு சஃபீரா யோசிச்சுட்டு இருக்கா. மார்ஸ் திரும்பவும் அட்டாக் பண்ண செம ஃபாஸ்டா வரான். இந்த டைம் ஹீரோ தடுக்காம விட்டுறான். மார்ஸ் அவன் கையில மட்டும் லைட்டா வெட்டிடுறான். எனக்கு தெரியும் உன்னால என்ன சாவடிக்க முடியாதுன்னு, ஏன்னா நீ ரொம்ப நல்லவன்னு ஹீரோ சொல்றான். மார்ஸ் அதை கேட்டு மனசு மாறிடுறான். நான் வாழ்றதே வேஸ்ட், என்னோட லவ்வரும் என்ன ஏத்துக்கவே இல்ல, பேசாம என் தலையை வெட்டிருன்னு சொல்றான். சாட்டோ இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ இல்லைன்னா என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது, இந்த உலகத்துக்கு நீ தேவை, எந்திரிச்சு வான்னு கூப்பிடுறான். மார்ஸ் அதை கேட்ட உடனே ஃபீல் பண்றான். அப்ப மோதிரத்துக்குள்ள இருக்க வாய்ஸ் இருந்துட்டு அவன் கையில வச்சிருக்க ஸ்வாட்ல இருக்க கிறிஸ்டல் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுது. டக்குன்னு ஹீரோ அதை உடச்சு எரிஞ்சிடறான். மார்ஸ் இப்ப கம்ப்ளீட்டா கட்டுப்பாட்டை விட்டு வெளியே வந்துடுறான். விக்சன் அதை பார்த்து செம்மையா கடுப்பாயிடுறா. அலபாஸ்டர் இருந்துட்டு என்னால இதுக்கு மேல தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் நொறுக்கிட்டு பேலஸ் பக்கத்துல வந்து ஹிமேவை தூக்க பாக்குது. டக்குன்னு கிரனாட் அதோட டென்டக்கிள் வெட்டி காப்பாத்திடுறா. சடனா பக்கத்துல இருந்த சஃபீராவை தூக்கிடுது. விக்சன் முன்னாடி வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் உன் காதலியை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்றா. மார்ஸ் எந்திரிச்சு வந்து நான் ஃபெயிலியர் இல்லங்கிறத சாட்டோ எனக்கு புரிய வச்சுட்டான், இனிமே நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போறேன். ஹே பிரின்சஸ் சஃபீரா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன ஏத்துக்குவியான்னு கேக்குறான். நீ முட்டாளா, என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு விக்சன் கத்துறா. அப்ப ஹீரோ நைஸா பின்னாடி வந்து ஸ்வாட வச்சு அந்த டென்டக்கிள வெட்டிடுறான். சஃபீரா மேல இருந்து கீழே உழுகும் போது கரெக்டா மார்ஸ் அவளை கேட்ச்
பண்ணிடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி செஞ்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு விக்சன் அவகிட்ட இருக்க ஃபுல் டார்க் பவரையும் யூஸ் பண்ணி ஒரு பெரிய மான்ஸ்டரை சம்மன் பண்ணிடுறா. இதுக்கு மேலேயும் இவளை விட்டு வைக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் சஃபீர் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. சடனா ரிங்ல இருந்து வாட்டர் பவர் ரிலீஸ் ஆகி ஒரு சுழல் கிரியேட் ஆகுது. பார்த்தா அவளே ஒரு மிகப்பெரிய வாட்டர் டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து அந்த மான்ஸ்டரை கடிச்சு சாப்பிட்டுறா. அதை பார்த்து விக்சன் பயந்து போய் ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி மறைஞ்சிடறா. பிரின்சஸ் சஃபீரும் எல்லாம் முடிஞ்ச உடனே பழையபடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறா. நான் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு மார்ஸ் சாரி கேட்கறான். ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். லேண்ட் ஆஃப் வாட்டரோட மன்னரும் இப்ப கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்துட்டாரு. கிசாரஸ் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க எப்ப வேணாலும் சண்டை போட ரெடியா இருக்கோம்னு ஸ்லூடர் சொல்றான். மார்ஸ் வந்து அரசே, நான் தான் கிசாரஸ் நாட்டோட செகண்ட் பிரின்ஸான மறுமறு கியாஸ். உங்க பொண்ணான பிரின்சஸ் சஃபீராவை நான் மேரேஜ் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்றான். நான் ஒரு கிங்கா என்னோட டியூட்டியை செஞ்சுட்டு இருந்ததுனால நீங்க 2 பேரும் லவ் பண்ணது எனக்கு தெரியாம போச்சு. சரி ஓகே, என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றாரு. கண்டிப்பா பாத்துக்குவேன் அரசே, ரொம்ப நன்றின்னு மார்ஸ் சொல்றான். அந்த வழிகாட்டி யாரு, மான்ஸ்டர்ஸ் எப்படி இங்க வந்துச்சு, அவளுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்லூடர் அங்கிருந்து கிளம்பிடுறான். விக்சன் டைரக்டா அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி கிசாரஸ் எம்பையரோட மன்னரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. நீ வாட்டர் நேஷனா ஆக்குபை பண்ற ப்ராஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றாரு. ஆமா, ஆனா அதை விட்டு தள்ளுங்க. உங்களோட படை பலமும் என்னோட மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ற சக்தியும் ஒன்னு சேர்ந்தா இந்த உலகத்தையே ஆள முடியும்னு சொல்றா. பேசாம நீங்க ஏன் கூட வந்து சேர்ந்துருங்க, உங்க ஆசைகள் என்னன்னு கேக்குறா. அதை கேட்டு மன்னர் செமையா டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து அவளை குத்திடுறாரு. என்ன, லேண்ட் ஆஃப் வாட்டரோட அரசரை கண்ட்ரோல் பண்ண மாதிரியே என்னையும் வசியப்படுத்த பாக்குறியா, அது உன்னால முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த உலகம் கடவுள்களுக்கானது கிடையாது, மனுஷங்களுக்கானது. என் வழியில யாரு குறுக்க வந்தாலும் சரி, அபயஸ் கிங்கா இருந்தாலும் சரி, ரிங் கிங்கா இருந்தாலும் சரி, அவங்கள விட மாட்டேன்னு சொல்லிட்டு விக்சனை சாவடிச்சறாரு. 4 பிரின்சஸும் ஹீரோவை சுத்தி வளைச்சறாங்க. நான் தான் இன்னைக்கு இவன் கூட படுத்து தூங்க போறேன்னு ஹிமே சொல்றா. இல்ல முடியாது, நான் தான் படுப்பேன்னு கிரனாட் சொல்றா. நெஃப்ரிட்டிஸும் சஃபேரும் இருந்துட்டு நாங்களும் வரோம்னு சொல்றாங்க. அப்படியே 4 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சறாங்க. ஹீரோ இருந்துட்டு ஹேய் வெயிட் பண்ணுங்க, என்னதான் இருந்தாலும் ஹிமே தான் எனக்கு நம்பர் 1ன்னு சொல்றான். நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு நான் எந்த நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கூட தான் இருக்க போறேன்னு சொல்றா. ஆமா, அதே மாதிரி தான் எனக்கும், எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாதுன்னு கிரனாட் சொல்றா. சஃபீர் இருந்துட்டு நானும் ரிங் பிரின்சஸ்னால உன் கூட நெருங்கி பழக வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்றா. அட கடவுளே, நான் என்ன சொல்ல வரேங்கிறதையே இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா அது எல்லாமே கனவுதான். சாட்டோ எந்திரிச்சு ஹே ஹிமே, இன்னைக்கு நம்ம வெளியே போலாமான்னு கேக்குறான். நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு நானும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துறேன்னு சொல்றா. இல்ல முடியாது, நாங்க 2 பேர் மட்டும்தான் போக போறோம்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகே போயிட்டு வாங்க, எனக்கு தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு சஃபீர் படுத்துறா. கிரனாட் இருந்துட்டு நான் நெஃப்ரிட்டிஸை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றா. என்னடா இது, இவ தான் அப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தோம், இப்ப இவளே போக சொல்றா. சூப்பர்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹிமே குளிக்க வந்திருக்கா. ஹீரோ அலபாஸ்டர் கிட்ட காசு கேட்கறான். உனக்கு எதுக்கு இவ்வளவு காசுன்னு கேட்கறாரு. நானும் ஹிமேவும் வெளியே போக போறோம்னு சொல்றான். சரி ஓகே, இதை வச்சுக்கோ, இன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேரும் தனியா ரூம்ல தங்குறதுக்கும் இந்த காசு கரெக்டா இருக்கும்னு கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. மிச்சம் இருக்க 3 பிரின்சஸும் மாறு வேஷம் போட்டுட்டு அவங்கள ஃபாலோ பண்றாங்க. நம்ம எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம்னு நெஃப்ரிட்டிஸ் கேட்கறா. அவங்க ஏதாச்சும் வினோதமா பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்க 2 பேத்தையும் பிளாக்மெயில் பண்ணலான்னு கிரனார்ட் சொல்றா. எனக்கு அந்த விஷயத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நைஸா சஃபீர் எஸ்கேப் ஆகுறா. இருங்க பாய், அப்படியெல்லாம் தப்பிச்சு போக முடியாதுன்னு கிரனாட் அவளை புடிச்சறா. அங்க இருக்க மக்கள் இருந்துட்டு நீங்க தானே ரிங் கிங், எங்க ஊரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு குட்டி பையன் வந்து ஆட்டோகிராஃப் கேட்கறான். இதை பார்த்தா எனக்கு டேட்டிங் மாதிரி தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, சாட்டோ என் கூட இருக்கதே எனக்கு போதும்னு சொல்லிட்டு நடந்து வரா. 2 பேரும் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு அவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையாவும் சோகமாவும் இருக்குன்னு சொல்றா. இங்க பாரு, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ வச்சுக்கவே கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இயற்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யாரு மேல வேணாலும் காதல் வரும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ரூல்ஸவே பிரேக் பண்ண போறோம்னு கிரனாட் சொல்றா. அப்ப அவங்க 2 பேரும் ஒரு ஃபவுண்டைன் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இது என்ன பிளேஸ்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஊர்ல இருக்க மக்கள் அவங்க லவ்வர் கூட உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாட்டோவும் ஹிமேவும் வந்து ஃபவுண்டைன்ல உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வராங்க. டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சறான். என்னால பப்ளிக் பிளேஸ்ல இதை செய்ய முடியாது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். பரவாயில்ல விடுன்னு ஹிமே சொல்றா. இதுக்கு மேலேயும் இங்க இருக்கிறது வேஸ்ட்னு சொல்லிட்டு அந்த 3 பிரின்சஸும் கிளம்பிடுறாங்க. நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்றா. என்ன பேசுற, எங்களை விட உனக்கு வயசு ரொம்ப அதிகம், அப்படி இருந்தும் நீ எங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிடுறியான்னு சஃபீர் கேட்கறா. அதை கேட்ட உடனே நெஃப்ரிட்டிஸ் மனசு உடஞ்சிடறா. அட விடுப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு அவளை கலாய்க்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாட்டோவும் ஹிமேவும் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹிமே இருந்துட்டு இன்னைக்கு உன் கூட வெளியே வந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ஆனா நீ என் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றது சரிப்பட்டு வராது, மத்த பிரின்சஸும் உன்னை நம்பி தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, சோ அவங்க கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றா. சரி ஓகே, ஆனா நீ மட்டும்தான் எனக்கு உண்மையான ஒய்ஃப், அதை இப்போ உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு சாட்டோ அவளை தள்ளிட்டு போய் கிஸ் பண்றான். அட கடவுளே, நான் பப்ளிக்ல இந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என்னையும் மீறி நடந்து
நடந்துருச்சேன்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். ஹிமே சந்தோஷப்படுறா. நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறா. அடுத்த நாள் காலையில சஃபீர் இருந்துட்டு நான் எதுக்காக உங்க கூட வரணும்னு கேக்குறா. ஏன்னா நீயும் ஒரு ரிங் பிரின்சஸ், உன்னோட கடமையை செஞ்சுதான் ஆகணும்னு அலபாஸ்டர் சொல்றாரு. அவன் கூட ஏற்கனவே 3 பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அது பத்தாதான்னு கேக்குறா. கிரனாட் இருந்துட்டு என்ன உனக்கு இந்த நாட்டை விட்டு வெளியே வரதுக்கு பயமா இருக்கா? நெஃப்ரிட்டிஸும் முன்னாடி அப்படிதான் இருந்தா, இப்ப எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான்னு சொல்றா. அவ கூட கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு குழந்தை தான், பேசாம எனக்கு பதிலா என்னோட சிஸ்டரான சஃபீராவை கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறா. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்றான். சஃபீரா இருந்துட்டு என்ன பத்தி கவலைப்படாத, நீ போயிட்டு வா, ஆனா போறதுக்கு முன்னாடி 2 ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்றா. ஒன்னு, நீ கேர்ஃபுல்லா திரும்பி வரணும். ரெண்டாவது, எப்படிப்பட்ட மோசமான சிச்சுவேஷனா இருந்தாலும் உன் பவரை யூஸ் பண்ணி மார்ஸை காப்பாத்தணும்னு சொல்றா. ஓகேன்னு சஃபீரும் கட்டி பிடிச்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாரும் லேண்ட் ஆஃப் எர்த்தான இடானா குன்னுங்கிற பிளேஸை நோக்கி பயணம் பண்றாங்க. அது டுவார்ஃபோட கிங்டம்னு நெஃப்ரிட்டிஸ் சொல்றா. ஆமா, ஃபர்ஸ்ட் ரிங் கிங் கூட சேர்ந்து பேட்டில் பண்ணப்ப அவங்க நாடே மொத்தமா அழிஞ்சு போச்சு. இப்ப மிச்சம் மீதி இருக்கவங்க மட்டும் அண்டர் கிரவுண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சஃபீர் சொல்றா. என்னது டுவார்ஃபா? அப்படின்னா அந்த பிரின்சஸ் குட்டையா இருப்பாங்களான்னு ஹிமே கேக்குறா. எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு அலபாஸ்டர் சொல்றாரு. எல்லாரும் ஒரு பள்ளத்தாக்கு வழியா நடந்து போறாங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். பக்கத்துல வந்துட்டோம்னு சொல்றாரு. கீழே பெரிய பெரிய எலும்பு குடுங்களா இருக்கு, அது என்னதுன்னு நெஃப்ரிட்டிஸ் கேக்குறா. பல வருஷத்துக்கு முன்னாடி அபியஸ் கிங் அனுப்பி வச்ச மான்ஸ்டர்ஸ் கீழே உளுந்து இறந்து போயிருக்கலாம்னு அலபாஸ்டர் சொல்றாரு. நம்ம கிட்ட தான் சஃபீர் இருக்காளே, எவ்வளவு பெரிய மான்ஸ்டர் வந்தாலும் அவ பாத்துக்குவான்னு சாட்டோ சொல்றான். என்னால அடிக்கடி அந்த வாட்டர் மான்ஸ்டர் பவரை யூஸ் பண்ண முடியாது, அதான் மத்த பிரின்சஸ் இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்றான். எங்களால மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு 3 பேரும் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னா நீங்க வேஸ்டா, உங்க கூட இருக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, நான் இப்ப வீட்டுக்கு போகணும்னு சஃபீர் புலம்பிட்டு இருக்கா. நைட் ஆன உடனே எல்லாரும் அங்கேயே கேம்ப் செட் பண்ணி படுத்துறாங்க. சாட்டோ இருந்துட்டு இந்த ரிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாலும் என்னால அந்த அபேஸ் கிங்க தோக்கடிக்க முடியும்னு தோணலன்னு சொல்றான். அலபாஸ்டர் இருந்துட்டு அவனை எவ்வளவு பெரிய ஆர்மியை வச்சோ ஸ்ட்ராட்டஜியை வச்சோ ஒண்ணுமே செய்ய முடியாது, மேஜிக்கை வச்சு மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். சரி ஓகே, நீ ரொம்ப யோசிக்காம போய் படுத்து தூங்குன்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு சாட்டோவும் கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த இடானா குன்னுங்கிற பிளேஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பார்த்தா அங்க யாருமே இருக்க மாதிரி தெரியல, அந்த இடமே ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. நெஃப்ரிட்டிஸ் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிங் கிங் கூட சேர்ந்து பேட்டில் பண்ணப்ப டுவார்ஃப் மக்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, அதனாலதான் இந்த நகரமும் இப்படி இருக்குன்னு சொல்றா. கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. உள்ள வந்து பார்த்தா ஒரு சேர் இருக்கு. மேபி இதுதான் அவங்களோட அரண்மனையா இருந்திருக்கலாம்னு கிரனார்ட் சொல்றா. இங்க ஒரு டெட் பாடி இருக்குன்னு சாட்டோ கத்துறான். அலபாஸ்டர் இருந்துட்டு அதுங்கெல்லாம் டுவார்ஃபோட சார்சரஸ் யூனிட், மேஜிக் மூலியமா தான் ஆக்டிவேட் ஆகும், இப்ப இங்க யாருமே இல்ல, அதனால கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு. மார்ஸ் இருந்துட்டு ஆமா, இவங்க டெக்னாலஜில கை தேர்ந்தவங்களா இருந்திருக்காங்கிற விஷயத்த நானும் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றான். இதெல்லாம் பப்பட் மிஷின்ஸ், பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி டுவார்ஃப் மக்கள் இதை வெப்பன்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, வாங்க நம்ம அண்டர் கிரவுண்ட்ல போய் தேடி பார்க்கலாம்னு அலபாஸ்டர் சொல்றாரு. சடனா அந்த பப்பட் எந்திரிச்சு லேண்ட் ஆஃப் எர்த்தை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்ப நீங்களும் சாக போறீங்கன்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண வருது. ஹீரோ டக்குன்னு ஸ்வாட வச்சு தடுத்துறான். எப்படி இன்னமும் இது ஆக்டிவேட்டா இருக்குன்னு சாட்டோ கேக்குறான். அலபாஸ்டர் இருந்துட்டு அதோட கையை பாருன்னு சொல்றாரு. அபேஸ் கிங்கோட மோதிரம் இருக்கு, அப்படின்னா மிஷின்ஸையும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. அந்த பப்பட் பவரை வச்சு ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய மலையை கிரியேட் பண்ணி அவனை தனியா ட்ராப் பண்ணி அட்டாக் பண்ணுது. இங்க பாரு, உனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இல்ல, நீ எதுக்காக குறுக்க வரன்னு கேக்குது. இது ஹிமேவோட வீடு, நான் இதை காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிச்சு தள்ளி விட்டுறான். அலபாஸ்டரும் பின்னாடி மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த மலையை உடைச்சிட்டு வந்துடுறாரு. ஹிமே டக்குன்னு கிஸ் பண்ணி அவனுக்கு பவரை கொடுக்குறா. அந்த பப்பட் மறுபடியும் பவரை வச்சு மலையை கிரியேட் பண்ணுது. சாட்டோ ஸ்பீடா வந்து அதை வெட்டி எரிஞ்சிட்டு அந்த மிஷினையும் சாவடிச்சிடறான். அது கையில போட்டிருந்த மோதிரத்துக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. நான் மறுபடியும் வந்துட்டேன், உங்க எல்லாத்துக்கும் அழிவு ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங் அப்படியே டிஸப்பியர் ஆகுது. ஏற்கனவே அவங்க எடுத்து வச்சிருந்த 2 பிளாக் ரிங்ஸும் மறையுது. அது கூடவே சேர்த்து கிசாரஸ் எம்பையர் நாட்டுல இருக்க மோதிரமும் மறைஞ்சு போயிருது. ஒரு வழியா எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு மன்னர் சொல்றாரு. இந்த பக்கம் அபேஸ் கிங் விடுதலை ஆயிட்டான். அவன் கையிலையும் ஹீரோ கிட்ட இருக்க மாதிரி 5 வித்தியாசமான டார்க் மேஜிக் ரிங்ஸ் இருக்கு. திடீர்னு அவங்க இருந்த இடம் பயங்கரமா ஷேக் ஆகுது. மேல பார்த்தா 2 போர்ட்டல் உருவாகி அதுக்குள்ள இருந்து பெரிய பீஸ்ட் வெளியே வருது. இதுங்க கூட சண்டை போடுறது ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே ஓடி வராங்க. அங்கேயும் 100கணக்கான மான்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சாட்டோ இருந்துட்டு ஹே சஃபீர், நீ சீக்கிரமா அந்த டிராகனா மாதிரி எல்லாத்தையும் சாவடிச்சிருன்னு சொல்றான். என்ன மன்னிச்சிரு, என்னால தண்ணி இல்லாத பிளேஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதுன்னு சொல்றான். இப்ப வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ, அலபாஸ்டர், கிரனார்ட், மார்ஸ் 4 பேரும் அந்த மான்ஸ்டர்ஸை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க அதை சாவடிக்க அடிக்க மறுபடியும் அதுங்க வந்துகிட்டே தான் இருக்கு. டக்குன்னு அலபாஸ்டர் அங்க ஒரு பெரிய லைட் வெளிச்சத்தை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்பாடா தப்புச்சொண்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. அலபாஸ்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்னடான்னு பார்த்தா அங்க 100கணக்கான ஜெயண்ட் சைக்ளாப்ஸ் மான்ஸ்டர் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னு ஹீரோ கேக்குறான். 5 ரிங்ஸ் இருந்தா மட்டும்தான் உன்னால ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியும், இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அவனை எதிர்க்கிறது நடக்காதுன்னு அலபாஸ்டர் சொல்றாரு. சரி ஓகே, அப்படின்னா வாங்க அந்த 5வது ரிங்கை தேடி பார்க்கலாம், அது இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும்னு சாட்டோ கூப்பிடுறான். அது எங்க இருக்குன்னு தெரியாம தேட போறது வேஸ்ட், அபேஸ் கிங் கண்டிப்பா நம்மளை கண்டுபிடிச்சு வேட்டையாடிடுவான். என் கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு போர்ட்டலை கிரியேட் பண்றாரு.
சொல்றாரு. எதுக்கு இப்படி செய்றீங்கன்னு சாட்டோ கேக்குறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் அவரை அட்டாக் பண்ண வருது. மார்ஸ் ஜம்ப் பண்ணி அதை சாவடிச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இல்லாம இருக்கதான் நல்லது. இந்த பிரின்சஸ நீ தான் அவங்க கடமையில இருந்து ஃப்ரீ ஆக்கணும். ஹிமேவை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்க. சாட்டோ ஓடி போய் செக் பண்றான். பார்த்தா அது உண்மைதான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அவனோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஷாப்பிங் போய் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அங்க இருக்க மக்கள் இருந்துட்டு வா அவங்கள பாரு ரொம்ப வினோதமா இருக்காங்க. காஸ்பிளே ஈவென்ட் எதுவும் நடக்க போதான்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. நம்ம எப்படி திரும்ப போறதுன்னு தெரியல. மேபி அங்க இருந்து யாராச்சும் போர்ட்டலை ஓபன் பண்ணாதான் போக முடியும் போலன்னு கிரனார்ட் சொல்றா. சஃபீர் சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து இது செமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா. என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லைன்னு ஹீரோ சொல்றான். பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னு ஹிமே சொல்றா. சாட்டோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கான். டே நீ சம்மர் பிரேக்ல எங்க போனன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. நான் சும்மா வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றான். நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நைட் ஆன உடனே எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. ஹிமேவும் சாட்டோவும் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்காங்க. உன்கிட்ட செலவு பண்றதுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சுன்னு ஹீரோ கேக்குறான். என்னோட ரூம்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு, அதை என்னோட தாத்தா தான் எழுதி வச்சிருந்தாரு. அதுல ஹிமே ஏதாச்சும் தப்பா நடந்து நீ மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம், அப்ப நான் உன் கூட இருக்க மாட்டேன், அதனாலதான் நான் சேர்த்து வச்ச மொத்த காசையும் இங்க வச்சிருக்கேன், இதை எடுத்துக்கிட்டு நீ உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணுன்னு எழுதியிருந்தாரு. இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு முன்னாடியே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹிமே ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்ப பக்கத்துல இருக்க கோவில்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. ஒரு பொண்ணு வெளியே வந்து விழுகுறா. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வழியா நீ வந்துட்டேன்னு சொல்றா. ஆமா நீ யாருன்னு ஹீரோ கேக்குறான். நான் தான் லேண்ட் ஆஃப் எர்த்தோட ரிங் ப்ரொடெக்டரான ஆம்பர் இடானோ குன்னு சொல்றா. அப்படின்னா 5வது ரிங் பிரின்சஸ் இந்த உலகத்துல தான் இருந்தாலான்னு ஹீரோ ஷாக் ஆயிரான். ஆமா அபேஸ் கிங் கூட பேட்டில் நடந்த டைம்ல டுவார்ஃப் மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்க கொஞ்சம் பேரு அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி என்ன உருவாக்குனாங்க. அவங்களும் இறந்து போறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நான் டுவார்ஃப் பிரின்சஸோட க்ளோன்னு சொல்றா. நான் கிட்டத்தட்ட 100 வருஷங்களா இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வேலை இந்த மோதிரத்தை காப்பாத்தி ரிங் கிங் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. சரி ஓகே என்ன கிஸ் பண்ணு, நம்ம போய் அபேஸ் கிங்கை டிஃபீட் பண்ணலாம்னு சொல்றா. ஹிமே இருந்துட்டு முடியாது, நாங்க அந்த பேட்டில்ல தோத்து போய் தான் இங்க ஓடி வந்திருக்கோம், நான் மறுபடியும் சாட்டோ வாங்க அனுப்ப மாட்டேன்னு கத்துறா. ஹீரோவும் யோசிச்சுட்டு நிக்கிறான். ஓகே அப்ப நான் போறேன், உன் மனசு மாறுச்சுன்னா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஆம்பர் கிளம்பிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிரனாட் இருந்துட்டு எனக்கு இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றா. சஃபீர் இருந்துட்டு ஆமா நீங்க 2 பேரும் எங்க போனீங்க, இன்னைக்கு நைட் ஏன் நீங்க வரதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சுன்னு கேக்குறா. அது வந்துன்னு ஹீரோ சொல்ல வரும்போது டக்குன்னு ஹிமே எந்திரிச்சு சூப்பர் மார்க்கெட்ல சேல் போட்டிருந்தாங்க, அதான் நாங்க அங்க போயிட்டோம்னு சொல்லி சமாளிச்சறா. சரி ஓகேன்னு எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. சாட்டோ இருந்துட்டு நம்ம அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாமேன்னு கேக்குறான். நம்ம சொல்லிருந்து நீ அந்த 5 ரிங்க கலெக்ட் பண்ணியிருந்தாலும் உன்னால அந்த அபேஸ் கிங்கை டிஃபீட் பண்ணிருக்க முடியாதுன்னு ஹிமே சொல்றா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கிரனார்ட் ஒட்டு கேட்டுறா. அடுத்த நாள் காலையில சாட்டோ ஸ்கூலுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பின்னாடி ஆம்பர் வந்து உன் மனசு மாறிடுச்சா, நம்ம அந்த உலகத்துக்கு போலாமான்னு கேக்குறா. எனக்கும் அதான் ஆசை, ஆனா ஹிமேவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. சப்போஸ் அவ சொன்ன மாதிரி என்னால அந்த அபேஸ் கிங்கை டிஃபீட் பண்ண முடியாம போச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேக்குறான். உன்னால கண்டிப்பா டிஃபீட் பண்ண முடியும், உன்கிட்ட இருக்க மோதிரங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ என்ன கிஸ் பண்ணிட்டா என்னால அந்த உலகத்துக்கு போறதுக்கு போர்ட்டலை கிரியேட் பண்ண முடியும், டுவார்ஃப் எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றா. என்னோட வேலையே அதான், அதுக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ரிங் பிரின்சஸ் எல்லாரும் ஒரே மாதிரி தான், அவங்க எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றா. நீ என்ன ஏத்துக்காட்டினாலும் நான் சாகுற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றா. ஓகே இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சாட்டோ டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன் கிட்ட லைட்டு, விண்டு, ஃபயரு, வாட்டர், எர்த்துங்கிற 5 மோதிரங்களும் வந்து சேர்ந்துருச்சு. சாட்டோ வீட்டுக்கு வரான். ஹிமே ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. எனக்கு என்னோட தாத்தாவோட மெமரி ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்ப அவன் கையில எல்லா ரிங்ஸும் இருக்கதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. நீ எதுக்காக இப்படி செஞ்சன்னு கேக்குறா. நம்ம திரும்ப போலான்னு ஹீரோ சொல்றான். என்னால உன்னை இழக்க முடியாது, நம்ம இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றா. உன்னோட தாத்தா என்கிட்ட 5 பிரின்சஸையும் கடமையில இருந்து ஃப்ரீ ஆக்க சொன்னாரு, ஆனா இப்படி ஓடி ஒளிஞ்சு கிடையாது, நான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்க போறேன்னு சொல்றான். கவலைப்படாத, இந்த டைம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே அதை செய்யலாம், நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், ஐ லவ் யூன்னு சொல்றான். ஹிமேவும் அதை கேட்டு மனசு மாறிடுறா. நீ ஒரு இடியட், ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றா. அப்படியே 2 பேத்துக்குள்ளேயும் ரொமான்ஸ் டெவலப் ஆகுது. எனக்கு உன் கூட சேர்ந்து உன்னோட ரூம்லயே மேட்ரு பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னு ஹிமே சொல்றா. சூப்பர்னு சொல்லிட்டு சாட்டோவும் களத்துல இறங்கிடுறான். 2 பேரும் மேட்ரு பண்ணலான்னு பார்க்கும்போது டக்குன்னு ஆம்பர் பின்னாடி வந்து போர்ட்டலை உருவாக்கிடுறா. நான் தப்பான டைமிங்ல வந்துட்டேன்னு தெரியுது, ஆனா என்னால மறுபடியும் இந்த போர்ட்டலை கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்றா. ஓகே பரவாயில்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நாங்க ரெடின்னு ஹீரோ சொல்றான். கிரனார்ட்டும் அவங்க டோரை ஓபன் பண்ணிட்டு 2 பேரையும் தூக்கிட்டு வந்துடுறா. நம்ம போக வேண்டிய டைம் வந்துருச்சான்னு கேக்குறா. அது எப்படி உனக்கு தெரியும்னு ஹீரோ கேக்குறான். நீங்க 2 பேரும் நேத்து நைட்டு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு சொல்றா. என்ன மன்னிச்சிரு, நாங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும்னு ஹிமே சாரி கேக்குறா. பரவாயில்ல விடு, என்னால
புரிஞ்சுக்க முடியுதுன்னு கிரனார்ட் சொல்றா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நெஃப்ரிட்டிஸ் கேக்குறா. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்ப டைம் இல்லன்னு ஹீரோ சொல்றான். ஓ மை காட், அப்படின்னா இவ தான் அந்த 5வது ரிங் பிரின்சஸா? நம்ம வீட்டுக்கு போக போறோமான்னு சஃபீர் கேக்குறா. கிரனார்ட் இருந்துட்டு ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம உலகம் வினோதமா சேஞ்ச் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ரெடியா இருக்கணும்னு சொல்றா. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த போர்ட்டலுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அவங்க அந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பார்த்தா எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. சஃபீர் இருந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கிசாரஸ் எம்பையர் நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்றா. போச்சு, அப்படின்னு நம்ம லேட்டா வந்துட்டோமா, எல்லாரும் இறந்து போயிட்டாங்களான்னு நெஃப்ரிட்டிஸ் கேக்குறா. அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. ஓடி வந்து பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுங்களை எதிர்த்து ஹியூமன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சூப்பர், நமக்கு இப்பயும் சான்ஸ் இருக்கு, இந்த பேட்டில் இன்னும் முடியலன்னு கிரனார்ட் சொல்றா. அப்ப ஹீரோ கையில இருக்க மோதிரங்கள்லாம் மின்னுது. சாட்டோவை சாவடிக்கிறதுக்காக இந்த டைம் அபேஸ் கிங்கே டைரக்டா களத்துக்கு வந்திருக்கான். சோல்ஜர்ஸ்லாம் அம்பு விட்டு அட்டாக் பண்றாங்க. ஆனா அவன் ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணிட்டு அசால்ட்டா எல்லாரையும் சாவடிச்சிடறான். பார்த்து போயிட்டு வாங்க, எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு பிரின்சஸ்லாம் சொல்றாங்க. ஹிமே பக்கத்துல வந்து கிஸ் பண்ணி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்றா. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜம்ப் பண்ணி வரான். அப்ப ஒரு டிராகன் அவனை அட்டாக் பண்ணுது. டக்குன்னு வாட்டர் பவரை யூஸ் பண்ணி அதை அடிச்சு தள்ளி விட்டுட்டு எர்த் பவரை வச்சு நிறைய மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுறான். ஹீரோ கையில போட்டிருக்க மோதிரத்துக்குள்ள இருந்து சவுண்டு கேக்குது. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு, நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 5 மோதிரத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே மோதிரமா பவரை என்ஹான்ஸ் பண்ணிருது. இப்ப அடிக்க போற அடியில இருந்து அவன் மீண்டு வரவே கூடாதுன்னு சொல்லுது. சாட்டோவும் ஓகேன்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்டா ஓடி வந்து அந்த டார்க் கிங்க வெட்டி எரிஞ்சிடறான். சுத்தி இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் அழிஞ்சு போயிருது. சாட்டோ ஜெயிச்சுட்டானான்னு ஹிமே கேக்குறா. இல்லன்னு கிரனார்ட் சொல்றா. பார்த்தா அபேஸ் கிங் இன்னும் சாகாம இருக்கான். இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த மோதிரத்துக்குள்ள இருக்க வாய்ஸே பயங்கரமா ஷாக் ஆயிருது. இந்நேரத்துக்கு அவன் இறந்து போய் நம்ம இந்த உலகத்தையே காப்பாத்திருக்கணுமேனு கேக்குது. டார்க் கிங் இருந்துட்டு நீ ஒரு வெத்து வேட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அப்படியே சாட்டோவை மேல தூக்கி தீய சக்தியை வச்சு சாவடிக்க ட்ரை பண்றான். கிரனார்ட் ஓடி வந்து ஸ்வாட வச்சு அவனை அட்டாக் பண்றான். ஆனா அந்த அபேஸ் கிங்குக்கு ஒண்ணுமே ஆகல. அசால்ட்டா அவளை அடிச்சு தள்ளி விட்டுறான். அந்த சமயத்துல ஹீரோ தீய சக்தியிலிருந்து விடுபட்டுறான். ஹிமேவும் நெஃப்ரிட்டிஸும் ஓடி வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. ஓ, நீங்க தான் அந்த 5 பிரின்சஸா? இப்ப நீங்களும் அவன் கூட சேர்ந்து சாவ போறீங்கன்னு சொல்றான். அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ரீஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஹீரோ கேக்குறான். எங்களால ஒன்னு அப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு கிரனார்ட் சொல்றா. டார்க் கிங் கைய மேல தூக்கி நிறைய போர்ட்டலை உருவாக்கி அதுக்குள்ள இருந்து மான்ஸ்டர்ஸை சம்மன் பண்றான். கிரனார்ட்டும் ஆம்பரும் சேர்ந்து அதுங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா எவ்வளவு ஃபைட் பண்ணாலும் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சாட்டோ மயங்கிடுறான். அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சு எல்லா பிரின்சஸும் ஃபீல் பண்றாங்க. மறுபடியும் தீய சக்தி வந்து அவனை அமுக்குற மாதிரி தெரியுது. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்து நான் எங்க இருக்கேன்னு கேக்குறான். முன்னாடி அலபாஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. நான் இறந்து போயிட்டேன்னு நினைச்சேன்னு ஹீரோ சொல்றான். யாருக்கும் எதுவும் ஆகல, எல்லாருமே நல்லா தான் இருக்கும்னு சொல்றாரு. ஆமா, அவர் தான் வந்து எங்க எல்லாத்தையும் காப்பாத்தினாருன்னு கிரனார்ட் சொல்றா. நான் பெருசா எதுவும் செய்யல, சும்மா ஒரு லைட்டை உருவாக்கி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. வெயிட் பண்ணுங்க, அப்படின்னா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா மார்ஸும் இருக்கானான்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, இவ மட்டும் இல்லைன்னா நாங்க 2 பேரும் அப்பயே இறந்து போயிருப்போம்னு சொல்றாரு. பார்த்தா அங்க ஸ்மராக்டி இருக்காங்க. நாங்க ஆபத்துல இருக்கும் போது அவ தான் கரெக்டா வந்து எங்களை காப்பாத்தினான்னு சொல்றாரு. ஸ்மராக்டி இருந்துட்டு நீங்க ரோம்கா விட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நான் அலபாஸ்டரை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் லவ் பண்ற ஆளை காப்பாத்துறதுக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோ அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறான். அது ஒரு பெரிய ஸ்டோரி, அப்புறமா சொல்றேன்னு அலபாஸ்டர் சொல்றாரு. நீ அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டார்க் கிங்கோட பவர் கெயின் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் நொக்கநாட்டிக்கா நாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து நீங்க மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணிடுவீங்களான்னு கேக்குறா. கண்டிப்பா, நான் அந்த அபேஸ் கிங்க சாவடிப்பேன்னு ஹீரோ சொல்றான். அதை கேட்ட உடனே அவ ஹாப்பி ஆயிடுறா. சஃபீர் இருந்துட்டு எனக்கு ஒரு டவுட், 5 ரிங்ஸை வச்சு அந்த டார்க் கிங்க அழிக்க முடியும்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் இன்னும் அவன் உயிரோட இருக்கான்னு கேக்குறா. லெஜெண்ட்ஸ் சொன்னதை வச்சு பார்த்தா இந்நேரத்துக்கு அவன் கதை முடிஞ்சிருக்கணும். ஆனா அந்த டார்க் கிங் கையில இருக்க 5 மோதிரங்களையும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாதுன்னு அலபாஸ்டர் சொல்றாரு. ஆம்பர் இருந்துட்டு ஆமா, டுவார்ஃபும் என் கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கலன்னு சொல்றா. உங்ககிட்ட இருக்க மாதிரியே 5 வினோதமான ரிங்ஸ் அவன் கிட்டயும் இருக்குன்னு அலபாஸ்டர் சொல்றாரு. நாங்க இப்ப என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. நீங்க ரிங் கிங் கூட இருக்க பாண்டை இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்றாரு. அப்ப மார்ஸ் அங்க வந்து சேர்ந்துடுறான். நீ இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு ஹீரோ கேக்குறான். நீ மறுபடியும் வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன், நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்றான். அலபாஸ்டர் இருந்துட்டு அஸ் அ பிரின்சஸா நீங்க ரிங் கிங்க்கு துணையா இருக்கணும், யாருக்கு தெரியும் நீங்களும் சண்டை போடுற சிச்சுவேஷன் வரலாம், அதனால ரெடியா இருக்கணும், நாளையில இருந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஹிமேவும் சாட்டோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய கல்லறை இருக்கு. இது யாரோடதுன்னு ஹீரோ கேக்குறான். நான் மனுஷங்க உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபேமிலி இருந்துச்சு, அம்மா அப்பா ஒரு குட்டி தங்கச்சியும் இருந்தான்னு சொல்றா. என்னோட தங்கச்சியை நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சு, அவ எங்க போனானே தெரியல, என்னோட அம்மாவும் அப்பாவும் என்னை காப்பாத்துறப்ப இறந்து போயிட்டாங்க, அவங்களோட கல்லறை தான் இதுன்னு சொல்றா. அப்ப அலபாஸ்டர் வந்து நீ ரெடியா, உனக்கு மேஜிக் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. ஓகே, ஆனா ஈஸியான ஸ்டெப்பா சொல்லி கொடுங்கன்னு ஹிமே சொல்றா. நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறது இல்ல, அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு ஆளை வர வச்சிருக்கேன்னு சொல்றாரு. வானத்திலிருந்து ஒரு பொண்ணு கையில மேஜிக் ஸ்டாஃபோட மெதுவா பறந்து வந்து லேண்ட் ஆகுறா.
போறா. என் பேரு மொரியான் ராவ்ரி நொக்கானட்டிகான்னு சொல்றா. என்ன அக்கா உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருக்க? ஆமா இது யாரு, என்னோட பிரதர் இன் லாவான்னு கேக்குறா. சாட்டோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்படின்னா இது ஹிமேவோட தங்கச்சியான்னு கேக்குறான். இதோட இந்த அனிமேவோட சீசன் 1 முடிவுக்கு வருது. இந்த அனிமேவை பாக்குறப்ப எனக்கு லார்ட் ஆஃப் ரிங்ஸ் மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் அது மாதிரி தோணி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட சீசன் 2 ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கு. மேபி 2025 எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படியே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனிமே ஃபேனா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பாய்.